இதுக்கு பின்னாடி சொல்லவே முடியாது, அந்த மாதிரி ஒரு உழைப்பு போயிருக்கு. அஃப்கோர்ஸ் ஆரம்பம் அப்படின்னு ஆரம்பித்தா கோபால் சாரோட டீமோட அந்த உழைப்பு, அந்த தைரியம், அந்த டெடிகேஷன் சான்ஸே இல்லை சார். அமேசிங் ஒர்க். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வி ஹேவ் டு கிவ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் தட். ஃபஸ்ட்டு யாராவது இந்த ஃபுட்டேஜை பார்த்தாங்கன்னா கூஸ் பம்ப்ஸோடு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஃபுட்டேஜ் அது எல்லாருமே இன்றைக்கி வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் சான்ஸே இல்லை. அதை நினச்சி பார்க்கும்போது இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கும் அது வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நம்ம மைண்டில் இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் இந்த பர்சனை பற்றி நல்லாவே தெரியும். இவர் ஒரு எனிக்மாவாகவே இருந்திருக்காரு. அவர் வாயால் இன்றைக்கி சில விஷயங்கள் கேட்கும்போது எல்லாருமே வேறு ஒரு வேர்ல்டுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆன மாதிரி தான் ஆகிருக்கும். ஸோ ஐ திங்க் அமேசிங் ஒர்க். அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு ஐடியாவாக கொண்டு வந்து அதை தைரியமாக ப்ரொடியூஸ் பண்ண பிரபா மேடம், தேங்க்யூ ஸோ மச். எக்ஸிக்யூஷனில் பார்த்தீங்கன்னா 3 மெயின் பில்லர்ஸ் ஷாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஷரத், ஜெய் அண்ட் வசந்த். இதுக்கு பின்னாடி இருக்கிற ரிசர்ச்சை பற்றி சொல்லியே ஆகணும். அவங்களோட ரிசர்ச் தான் இதுக்கு ஒரு மெயின் பில்லர் அப்படின்னு சொல்லலாம். அந்த ரிசர்ச் இல்லைன்னா இவ்வளோ தூரம் இதை வந்து நம்மளால் எடுத்துகிட்டு வரவே முடியாது. ஸோ அந்த டெடிகேஷன், அந்த டீட்டெயிலிங் ஆஃப் ஒவ்வொரு விஷயமும் அது ரீக்ரியேஷனாக இருந்தாலும் அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. அமேசிங் ஒர்க். அண்ட் அஃப்கோர்ஸ் ஆல் த அதர் டெக்னீஷியன்ஸ், டிஓபி ராஜ், கிரேட் ஒர்க். மியூசிக் டைரக்டர் சதீஷ். நீங்கள் இந்த மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளை ஹாண்ட் பண்ணுற மாதிரி சில டியூன்ஸ் அவர் போட்டிருப்பாரு. ரியலி கிரேட் ஒர்க். சவுண்ட் டிசைன் ஒரு மிகப்பெரிய ஒரு காம்பனண்ட் இதில். அது அமேசிங்காக வந்து ஜெய் கணேஷ் பண்ணியிருக்காரு. எடிட்டர் சார், தேங்க்யூ ஸோ மச், கிரேட் ஒர்க் அகெயின். அண்ட் ஐ மீன் எல்லா டெக்னீஷியன்ஸும் நான் சொல்ல தப்பாக நினச்சிக்காதீங்க. ஐ மீன் நிறைய பேர் பேச வேண்டியது இருக்குது. பட் இது எங்களோட ஒரு கேலண்டரில் இது ரொம்ப ஒரு பெருமையான ஒரு ப்ராஜெக்டாக தான் நாங்கள் நினைக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இனிமேல் இது எல்லாமே உங்கள் கையில் இருக்குது. நீங்களும் ரசிச்சிருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூ. தேங்க்யூ கௌஷிக். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். சாரி, நான் இன்னும் ஒன்றே ஆட் பண்ணணும். என்னோட டீமில் இருந்து ஷாம் அண்ட் பிரசாந்த் 2 பேர் இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நிஜமாகவே வந்து அவங்க எவ்வளோ தூரம் உழைச்சிருக்காங்க அப்படின்றது வந்து நிஜமாகவே both of them together are another pillar for this show, and I think they deserve a great round of applause. Thank you, Sham and Prashant. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். கோடையின் அழகை கண்குளிர காட்டிய ஒரு கோடை மர்டர் மிஸ்ட்ரி ஒளிப்பதிவாளர், மீண்டும் இயற்கையுடன் கைகோர்த்த கூச முனுசாமி வீரப்பன். கீழ்வானம் சிவக்கும் இயற்கை அழகு, வண்ண காடுகளும் காதோரம் கவிப்பாடும் ஆறுகளும், இயற்கை அழகை, பறவைகளை, வந்து போன வழித்தடங்களை, இரத்தமும் சதையுமான காட்சி பதிவுகளை உண்மையாக எடுத்துக் கொடுத்த ஒளிப்பதிவாளர் ராஜ்குமார் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். முதல்ல ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்ததுக்கு ஷாம் அண்ட் பிரசாந்துக்கு ஒரு தேங்க்ஸ். அண்ட் ரெண்டாவது வந்து ஷரத், ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க அண்ட் நம்பினீங்க ஃபுல் ப்ராஜெக்ட்டுக்கு. அண்ட் மூணாவது வந்து ப்ரொடியூசர்ஸ் பிரபா மேம் அண்ட் ஜெய் அண்ட் வசந்த் பிரதர். ஸோ எல்லாத்துக்கும் நன்றி, தேங்க்யூ. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். துப்பாக்கி தோட்டாக்களும் குண்டு சத்தங்களும் குண்டடி பட்டவர்களும் மூங்கில் காடுகளும் முனகும் பறவைகளும் ஆற்றங்கரையும் அழகு மயிலும் அழகிய நீர்வீழ்ச்சிகளும் ஒற்றை மனிதன் உலாவி வந்த 6 எபிசோட் அழுத்தமான இசை தந்த ஒளிப்பதிவாளர் சதீஷ் ரகுநாதன் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். இசையமைப்பாளர் சதீஷ் ரகுநாதன். எல்லாருக்கும் வணக்கம். இது எனக்கு ZEE5K செகண்ட் ப்ராஜெக்ட். முதல்ல பிளட் மணி பண்ணேன், மூணாவது ஆக்சுவலி கள்ளச்சிரிப்பு, பிளட் மணி அண்ட் தென் இது மூணாவது ப்ராஜெக்ட் எனக்கு ZEE5K. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஷாம் அண்ட் டீம் ஃபார் பிரிங்கிங் மீ ஆன் போர்ட். ஷரத்துக்கு ரொம்ப பெரிய பெரிய தேங்க்ஸ் இதில், பிகாஸ் ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தாரு. உண்மையாகவே ஒரு மியூசிக் டைரக்டராக என்னோட பெர்ஸ்பெக்டிவ், என்னோட ஸ்டோரி டெல்லிங் இதை சொல்கிறதுக்கான ஸ்கோப் வந்து ஜெய், ஷரத் அண்ட் வசந்த் 3 பேரும் பயங்கரமான ஒரு டீமாக அதில் ஸ்டாண்ட் பண்ணாங்க. ப்ரொடியூசர்ஸ்க்கு தேங்க்ஸ். எனக்கு இந்த டீமில் ஒர்க் பண்ண எல்லா சவுண்ட் டெக்னீஷியன்ஸ், என்னோட அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நமது 70 ஆண்டு பாரம்பரியமிக்க சினிமா பத்திரிகையாளர் சங்கத்தின்
சார்பாக நம்மளிலேருந்து ஒருத்தராக அண்ணனை வந்து நம்ம லைஃப்பில் இல்லாமல் எந்த பத்திரிகையாளரும் இருக்க முடியாது. அப்படி அவர் பண்ண சாதனையே இன்றைக்கி அவங்களுடைய மகள் பிரபாவதி அவங்க வந்து பிரமாதமாக நமக்கு இன்றைக்கி ஒரு விருந்தாக்குனாங்க கண்களுக்கு. அவங்களுக்கு அந்த குழுமத்திற்கு நாம் வந்து இப்போ நம்ம சங்கத்தின் சார்பாக செயலாளர் ஆர்எஸ் கார்த்திக், நான் பொருளாளர் சேவியர் மற்றும் நம்ம உறுப்பினர்கள் அருகில் இருக்கவங்க வாங்க ஒரு மரியாதை பண்ணும். மதுவெளி ராஜா வாங்க. அண்ட் ஜி அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணணும். அப்புறம் ஜெய், சரத், அப்புறம் வசந்த் இந்த ப்ராஜெக்டில் ஃபுல்லாக இந்த 1.5 வருஷம் ஃபுல்லாகவே இருந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதான் தேங்க்ஸ். எடிட்டர் ரொம்ப ஷார்ப்பாக பேசிட்டீங்க, தேங்க்யூ ஸோ மச். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். 1999 எடுக்கப்பட்ட பேட்டி, 9 மணி நேர காட்சிப்பிடிப்பு, இதில் எது தேவை, யார் யாரெல்லாம் எந்த இடத்தில் பேசலாம் என்று தெளிவாக ஒரு கம்ப்ளீட் ரிசர்ச் செய்து இந்த டாக்குமெண்ட்ரி சீரீஸில் முக்கிய பங்கு வகித்த கிரியேட்டர் அண்ட் ரைட்டர் வசந்த் பாலகிருஷ்ணன் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். பேரை இப்போ நம்ம யூடியூப்பில் அடித்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 500 வீடியோக்கள் வந்து வரும். ஏன்னா அத்தனை பேர் அவரை பற்றி இன்னமும் பேசிகிட்டு இருக்காங்க. அத்தனை டாக்குமெண்ட்ரிஸ் இருக்குது, அத்தனை படங்கள் வந்திருக்கு. ஸோ அத்தனையும் தாண்டி இன்னொரு டாக்குமெண்ட்ரி எதுக்கு அப்படின்னா, அத்தனை கதைகள் அதில் இருக்குது. அத்தனை வீரம், அத்தனை ரத்தம், துரோகம், வலிமை இருக்குது, கொடுமைகள் நடந்திருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நகைச்சுவை, அத்தனை நகைச்சுவை வீரப்பன் கதையில் இருக்குது. ஸோ இதுவரை சொல்லப்பட்டது, நாங்கள் ஆய்வு செஞ்ச வகையில், நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண வகையில் பார்த்தீங்கன்னா இதுவரை சொல்லப்பட்டது ரொம்ப கம்மி தான். அதை தாண்டி அத்தனை விஷயங்கள் வந்து இருக்குது. அதற்கு அடிப்படை வந்து நக்கீரன் டீம் 96 எடுத்த வீடியோ இன்டர்வியூஸ், அதுக்கு முன்னாடியே 93 எடுத்த இன்டர்வியூஸும் ஃபோட்டோஸும். அது வந்து என் பார்வையில் அது ஒரு ஜேர்னலிஸ்டிக் ட்ரெஷர் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே நம்ம பத்திரிகையாளர்கள் தான் எல்லாரும் குழுமி இருக்கோம். ஒரு பத்திரிகையாளர்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாதனையாக தான் அதை பார்த்தேன். முதல்ல பிரபா அவங்க இந்த ஐடியாவை சொன்ன போது, அதுக்கடுத்து எங்கள் நக்கீரர் எங்களை கூப்பிட்டு இதை எப்படி வரணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. வேறு எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, இது முழுமையாக நேர்மையாக வரணும், அப்படி வந்தால் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து ஒரு ஜேர்னலிஸ்டிக் ட்ரெஷராக தான் நான் பார்க்குறேன். இப்படி அந்த கதையை எதுக்கு இத்தனை முறை சொல்லணும், அவர் ஒரு கிரிமினல் தானே அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கிரிமினலாக பார்க்குறோம் அப்படின்னா அவர் வந்து நம்ம பாப்லோ எஸ்கோபார் இவங்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், உலகத்தில் பாப்புலரான கிரிமினல்ஸ். அவர் வந்து ஒரு நாட்டோட அரசாங்கத்தை ஆட்டி வச்சவர், தனக்குன்னு ஒரு ஜெயிலை வடிவமைச்சுக்கிட்டவர். நீங்கள் கிரிமினலாக கம்பேர் பண்ணிங்கன்னா அவரோட ஒப்பிடலாம் வீரப்பன். அவர் வந்து ட்ரக்ல அந்த மாதிரி மோசமான ஒரு இதை செஞ்சவர் கிடையாது வீரப்பன். ஆனால் அந்த அளவுக்கு வலிமை உள்ளவர், அந்த அளவுக்கு ஆட்டி வச்சவர். அவருக்காக ஒரு ஜெயிலெலாம் கூட ரெடி ஆச்சு, பின்னாடி அது மாறிடுச்சு. ஒரு ஹீரோவாக பார்த்தீங்க அப்படின்னா உலகின் எந்த ஹீரோவோடையும் ஒப்பிடத்தக்க பண்பு நலன்கள் உள்ளவர் தான் வீரப்பன். நீங்கள் அவரோட வீரமாகட்டும், மக்கள் மேலே உள்ள பாசமாகட்டும், அவரோட வியூகங்கள், இது எல்லாமே வந்து ஒரு ஹீரோவாகவும் இந்த எக்ஸ்ட்ரீமில் இருப்பார், ஒரு வில்லனாக எடுத்தாலும் இந்த எக்ஸ்ட்ரீமில் இருப்பார். அந்த கதையை வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லப்பட வேண்டிய கதையாக தான் பார்த்தோம். அடுத்து அப்போ அவர் கதை மட்டும் போதுமா அப்படின்னா, ரிசர்ச்சில் ஒரு சம்பவம் நடந்தது, அது நாங்கள் இதில் சேர்க்கலை. ஒரு விஷயம் நாங்கள் பார்த்தது, புளிஞ்சூர்னு ஒரு கிராமம் கர்நாடகாவில். இப்போ அங்கே வந்து ஒரு தடவை வீரப்பன் அவரை காட்டி கொடுத்தவர்களை கண்டுபிடிச்சி விசாரித்து கொள்றதுக்காக வந்திருக்காரு. அப்போ மலையை ஒட்டின அந்த ஊர், மலை அடிவாரத்தில் அந்த விசாரணை நடக்குது. அவர் எப்பயுமே விசாரித்து சம்மந்தப்பட்டவங்களை மட்டும்தான் கொண்டிருக்காரு, அவர் எதையும் மறைக்கலை, அதை சொல்லியும் இருக்காரு. அப்படி வரும்போது ஒரு எல்லையில் அவர் விசாரித்து கொள்கிற அந்த சத்தம் கேட்டு மக்கள் செய்திலாம் பார்த்து பதறி அடித்து ஓடி, எங்கே நமக்கு எதுவும் ஆயிருமோன்னு ஓடி, அந்த ஊருக்கு வர ஒரே ஒரு பஸ்ஸு சாயந்தரத்தில் வருது. அந்த பஸ்ஸு சத்தத்தை கேட்டு ஊரே அதை நோக்கி ஓடி இருக்கு. ஓடினதில் ஒரு குழந்தை வந்து அடிபட்டு இறந்துருக்கு. அப்போது போலீஸ் செஞ்ச கொடுமைகள் நமக்கு தெரியும், அது ஒரு வலிமையுள்ள ஒரு பக்கம். இன்னொரு பக்கம்
வீரப்பன் இப்படி சில விஷயங்களும் நடக்குது. அதாவது ஒரு ஒரு வலிமையாக பெரிய முரசை அரைஞ்சோன்னா சுற்றி இருக்க தூசிகள்லாம் பறந்து போகிற மாதிரி உயிர்கள் போயிருக்கு. இப்படிலாம் கூட நடந்திருக்கு. அப்போது இந்த கதை, அதாவது பொதுவாகவே நம்ம வரலாறுல சரித்திரத்தில் அரசர்கள், ஜெயிச்ச அரசர்கள் கதையும் இருக்கும், தோத்த அரசர்கள் கதையும் இருக்கும். ஆனால் அவங்களுக்காக செத்து மடிஞ்ச மக்கள் கதை வந்து இருக்காது. பட் இது வந்து அந்த மக்களோட கதையெல்லாம் சொல்லப்படுற காலம். நிறைய படங்கள், நிறைய படைப்புகள் அப்படி வந்துட்டு இருக்கு. அந்த மக்கள் கதையை எப்பயுமே சொல்லிட்டு இருக்கிறது நக்கீரன். நீங்கள் ஆட்டோ சங்கர்லேருந்து இன்று வரை கூட பல கதைகள், போலீஸ் வெர்ஷனாக இருக்கிற பல கதைகளையும், பொதுவான வெர்ஷனாக இருக்க பல கதைகளையும் முறியடித்து சொல்லிட்டு இருக்கிற நக்கீரன் தான் இந்த கதையை சொல்ல தகுந்தது. அதை சொல்லியிருக்கோம். இதை தாண்டி இது ஒரு வெறும் டாக்குமெண்ட்ரியாக இல்லாமல் அதை இன்ட்ரெஸ்டிங்காக உருவாக்குறதுக்கு இப்போ பார்த்தீங்க, பிரபாவோட ஐடியா, அடுத்து ஜெய் உள்ள எல்லாம் சேர்ந்து சரத் வந்து அதை இன்னும் ஒரு முழுமையான ஒரு என்கேஜிங்கான ஒரு இதுவாக நாங்கள் பண்ணோம். இந்த டீமோட ஒர்க் பண்ணுறதுன்றது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு. அதுக்கு இந்த மெயின் கோர் டீமுக்கு நன்றி. அதுக்கு எங்களுக்கெல்லாம் வழிகாட்டிய நக்கீரன் சாருக்கு நன்றி. இந்த ப்ராஜெக்டுடைய இன்டென்சிட்டியை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு நேர்மையும் தைரியமும் கண்டிப்பாக வேணும். எந்த ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் பிஸ்னஸ் அப்படின்ற விஷயங்களை மட்டும் பார்க்காம புரிஞ்சுக்கிட்ட முதல்ல சந்தித்தது ஷாமு. அதுக்கடுத்து அதெல்லாம் என்கரேஜ் பண்ணி கொண்டு போனது சிஜு சார். அவர் இல்லை இந்த மூமெண்ட்டில். சிஜு சார், கௌஷிக், அப்புறம் எங்களோடையே துணையாக இருந்த பிரசாந்த். ஸோ இவங்க எல்லாருக்குமே என்னுடைய தேங்க்ஸ். ராம், ராஜ்குமார், மியூசிக் டைரக்டர் சதீஷ், எல்லாரும் கூடயும் ஒர்க் பண்ணது உண்மையிலேயே ஒரு மிக சிறந்த அனுபவமாக இருந்தது. அவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. இதை தாண்டி சுப்பு சார், ஜீவா சார் 2 பேரும் என்னோட ரிசர்ச்சில் மிக உறுதுணையாக இருந்தவங்க. அவங்களோட இருந்தது நிறைய பயங்கர எக்ஸ்ட்ரீமான அனுபவங்கள்லாம் நடந்திருக்கு. காட்டுக்குள்ளே நாங்கள் நடந்து போனது, அங்கே சந்தித்த விஷயங்கள் அது இதுன்ட்டு அவங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். எனக்கு இன்னும் உறுதுணையாக எனக்கு சப்போர்ட் பண்ண ஜார்ஜ், ஸ்ரீதர், இவங்களுக்கும் என்னுடைய நன்றி. மொத்த டீமோடையும் இருந்தது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஸோ இப்போது இந்த கதையை உங்கள் முன்னாடி வச்சுருக்கோம். இது கதை மட்டும் இல்லை, உண்மையெல்லாம் கலந்த ஒரு விஷயம். நம்ம எப்பயுமே சொல்கிற அந்த ரத்தமும் சதையும் கலந்த ஒரு விஷயம் இது. பொதுவாகவே படைப்புகள் வந்து பல காரணங்களுக்காக உருவாக்கப்படும். வெறும் என்டர்டெயின்மெண்ட்னாலும் பரவாயில்ல, அதுவும் ஒரு நல்ல நோக்கம்தான். அதை தாண்டி ஒரு விவாதத்தை உண்டு பண்ணுற படைப்புகள் வந்து இன்னும் கொஞ்சம் மேன்மையானதுன்னு நான் நம்புகிறேன். அப்படி ஒரு படைப்பை வச்சுருக்கோன்னு நம்புகிறேன். விவாதங்கள் வரணும், நிறைய பேசலாம். ரொம்ப நன்றி. ஏன்னா அந்த பக்கம் சில நேரம் நான் உட்கார்ந்துருக்கேன், இப்போ இந்த பக்கம் இருந்து உங்கள் ஆதரவை இந்த ப்ராஜெக்டாக நம்ம கேட்குறோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஆல். அடுத்து நாம் பேச அழைப்பவர் 93 வீரப்பனை பேட்டி எடுத்த முதல் போட்டோ பேட்டி கண்டவர் என்ற பெருமை இவருக்கு உண்டு. சிறை தண்டனையும் பெற்றார். ரகசியங்கள் நிறைந்த வீரப்பன் கதையை வெளிச்சமிட்டு காட்டியவர். நாம் பார்க்காத, கேட்டிராத பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் நிறைந்த கூச முனுசாமி வீரப்பன் டாக்குவில் இடம்பெற்ற நக்கீரன் நிருபர் திரு சுப்பு அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். 1993 முதல்ல வீரப்பனை சந்திக்கிறதுக்காக என்னுடன் ஒரு 20 பேர் பயணித்தார்கள். அப்பொழுது புகைப்படம், வீரப்பன் பேசிய அந்த காலகட்டத்திலிருந்து ஆடியோ கேசட் பதிவு செஞ்சு கொண்டாந்து முதல்ல நக்கீரனுக்கு கொடுத்து அது வெளியே வந்தது. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அதுக்கு பின்பு புகைப்படங்கள் மட்டும்தான் எடுத்துகிட்டு இருந்தோம். வீடியோ மாதிரி வரணும் அப்படிங்கிற வீரப்பனுடைய இதுவும் எங்களுடைய ஒத்துழைப்பில் சென்று 1996 வீடியோவை பதிவு பண்ணோம். அது கொண்டாந்தோம், எடுத்துகிட்டு வந்து அப்பொழுது ஒளிபரப்பினோம். தெரியும் அதோடைய இருந்தது எல்லாமே. இப்பொழுது 93 இந்த கடைசி வரைக்கும் நாங்கள் படைத்த படைப்பு உங்கள் முன்னாடி படைத்திருக்கிறோம். இந்த படைப்புக்கெல்லாம் எங்களுடைய ஆசிரியர் உடைய துணையுடன் செய்திருக்கிறோம். நன்றி. நன்றி சார். நீ விரும்பாததை யார் சொன்னாலும் செய்யாதே, நீ விரும்புவதை உலகமே எதிர்த்து நின்றாலும் செய்து முடி என்பது போல் தான் விரும்பியபடி ரசித்து செய்து முடித்தவர்
ஷங்கர் எனும் பிரம்மாண்ட பின்னணியில் சித்தரிக்கப்பட்ட காட்சியானாலும் சினிமா லெவலுக்கு எடுத்துக்காட்டியவர். பாம் பிளாஸ்ட், கர்நாடக எல்லை அட்டாக் என்று பதைக்கும் காட்சிகளும் இவர் இயக்கத்தில் உண்டு. முதல் படைப்பே ஒரு சவாலான காட்சிகள் நிறைந்ததாக அமைத்துள்ளார். வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் கூச முனுசாமி வீரப்பன் டாக்குமெண்ட்ரி டைரக்டர் ஷரத் ஜோதி அவர்களை. இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே முதல்ல என்னோட வணக்கம். மேடையில் இருக்க பெரியவங்க எல்லாருக்கும் என்னோட வணக்கம். ஒரு இயக்குனருக்கு வந்து அவர் முதல் ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட். ஸோ நான் 2019 வந்து சங்கர் சார் கிட்ட 2.0 முடிச்சுட்டு வெளியே வந்து உடனே ஒரு ப்ராஜெக்ட் கமிட் ஆனேன். அதுவும் ஒரு வெப் சீரிஸ், ரொம்ப சேலஞ்சிங்கான வெப் சீரிஸ். ஒரு 2.5 வருஷம் கிட்டத்தட்ட அதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷனில் கதை எழுதி ஷூட்டிங்கு போகிற தருணத்தில் அந்த ப்ராஜெக்ட் இனிமேல் நம்ம பண்ண போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் வந்து என் வாழ்க்கை நிற்குது. கரெக்டாக கோவிட் லாக்டவுன், மாறி லாக்டவுன், அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு தருணத்தில் நண்பர் பிரசாந்த் கிட்டேருந்து ஒரு கால் வருது. இந்த மாதிரி நாங்கள் ஜீல வந்து ஒரு சீரீஸ் பண்ணுறோம், நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் வந்து எங்கள் டீமை மீட் பண்ணுறீங்களா, நாங்கள் டேரக்டர் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஃபஸ்ட்டு தயங்கினேன், ஏன்னா எனக்கு ஒரு பிரேக் தேவைப்பட்டது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட்டுக்கு போட்ட உழைப்பு வந்து ரொம்ப அலாதியான உழைப்பு. ஒரு கொஞ்ச நாள் சரி நம்ம எதுவும் பண்ண வேண்டாம், அமைதியாக இருக்கலாமோ, சரி நம்ம போய் என்னென்னு கேட்டுருவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் ஜி ஆஃபீஸ்க்கு போகிறேன். அங்கே எனக்கு வந்து ஷாம் அறிமுகமாறாரு. ஸோ ஷாம் வந்து இந்த ப்ராஜெக்ட் என்னன்னு எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது இந்த ப்ராஜெக்ட் ஃபஸ்ட்டு கேட்கும் போது. ஏன்னா கதை சொல்கிறதுக்கு நிறைய ஃபார்மேட் இருக்குது, நிறைய மீடியம் இருக்குது. நான் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்து சினிமா பழகின ஒரு ஆள். ஸோ எனக்கு வந்து ஷார்ட் ஃபிலிம், வெப் சீரிஸ், சினிமா இதெல்லாம் எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. கதை சொல்ல போகிறோம், அதுவும் இது மக்களோட கதையை சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுத்துச்சு. ஏன்னா இது வீரப்பனோட கதை மட்டும் இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியுதுன்னா, முதல்ல எனக்கு வீரப்பன் பழக்கப்படுறது வந்து நக்கீரன் மேகசின்ல தான். எங்கள் வீட்டில் நான் சின்ன வயசில் இருக்கும் போதுலேருந்தே நக்கீரன் மேகசின் வந்து எங்கள் எப்போவுமே எங்கள் வீட்டு ஹாலில் டெஸ்கில் இருக்கும். எங்கள் தாத்தாலேருந்து எங்கள் மாமாலேருந்து அப்பாலேருந்து எல்லாருமே நக்கீரன் மேகசின் படித்து வளர்ந்துருக்காங்க. நானுமே அதில் இருந்து அப்போ படிக்க மாட்டேன், படம் மட்டும் பார்த்துப்பேன். அப்படி இந்த வாட்டி புக் ஃபேருக்கு 2018 நினைக்கிறேன், அந்த புக் ஃபேர் போகும்போது நக்கீரனோட ஸ்டாண்டில் வந்து நான் வீரப்பன் பார்த்தேன்னா அந்த முதல் தொகுப்பு புக்கு வந்து நான் வாங்கினேன். ஆனால் அப்போ நான் அந்த புக்கை படிக்கல. இந்த ப்ராஜெக்ட் கமிட் ஆகிறோம் அப்படின்னு தெரிஞ்சதும் முதல்ல அந்த புக்கை எடுத்து புரட்டி அப்படியே படிக்க எனக்கு முதல்ல நான் வந்து வணங்கணும்னு நினச்சது யாருன்னா அந்த காட்டுக்குள்ளே போன ஜேர்னலிஸ்ட் தான். ஏன்னா கோபால் சாராக இருக்கட்டும், கோபால் சார் அந்த கதையை சொல்கிறாங்க அந்த புக்கு மூலமா. அதில் எல்லாத்துலேயுமே என் தம்பிங்கன்னு ஒருத்தரை கூட விட்டு கொடுக்காம அவ்வளோ பேரை பற்றியும் அந்த புக்கில் எழுதியிருப்பார். இன்ஃபேக்ட் அந்த புக்கு வந்து இப்போ நீங்கள் பார்த்த இந்த காணொலிகளோட எழுத்து வடிவம் தான் அந்த புத்தகம். அந்த புக்கில் எல்லாத்துலேயுமே வந்து இப்போது சூப்பர் சார் இங்கே இருக்காங்க, அவங்களோட உழைப்பு, அப்புறம் ஜீவா சாரோட உழைப்பு, அவங்க எப்படி ஃபஸ்ட் டைம் போய் வீரப்பனை பார்க்குறாங்க அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, அந்த சம்பவமே எனக்கு ரொம்ப ஒரு சினிமாக்கான ஒரு சீனாக இருக்கும். காட்டுக்குள்ளே நைட் நடந்து போயிட்டுருக்காங்க, வீரப்பனை சந்திக்கணும், நிறைய ஜேர்னலிஸ்ட் வந்து அந்த காட்டில் அங்கே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதிரடிப்படை போலீஸ் ஒரு பக்கம் யார் போனாலும் கண்ணாமலாம் செக் பண்ணி பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இந்த சூழலில் திடீர்னு ஒரு பாறைக்கு மேலேருந்து ஒரு உருவம் தெரியுது. இவங்க அது வீரப்பனா இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்க ஓடுறாங்க. ஓடும் போது வீரப்பன் ஆட்கள் வந்து துப்பாக்கியோடு இவங்களை சுட முற்படும் போது நாங்கள் நக்கீரன்லேருந்து வரோம் கத்திக்கிட்டே போகிறாங்க. ஒரு கட்டத்து மேலே படுத்துடுறாங்கன்னு நினைக்கிறேன் கீழே. அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்கள கூட்டிகிட்டு போய் இப்படி தான் அந்த முதல் பயணம் ஆரம்பிக்குது. எனக்கு அந்த காட்சி வந்து இன்னும் அந்த புக்கில் படிக்கும் போதே என் கண்ணில் அந்த காட்சி நின்றுச்சு. நான் அதை படம் பிடிக்கணும்னு நினச்சேன், ஆனால் அந்த இன்சிடென்ட் எங்களால் படம் பிடிக்க முடியல இங்கே. ஸோ இந்த கதை தான் எங்களை டைரக்ட் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். இதை நான் டைரக்ட் பண்ணுறதுல ஒன்றுமே இல்லை. இந்த கதை எங்கள் எல்லாரையுமே இயக்குச்சு. என்ன எங்கள் ரைட்டிங் டீமில் இருந்த ஜெய், வசந்த், டிஓபி, மியூசிக் டைரக்டர் எல்லாரையுமே நான் டைரக்ட் பண்ணல. எனக்கு ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக இருந்தது என்னென்னா, வீரப்பனோட கதையை நம்ம ஆழ்ந்து அதோட கோரை புரிஞ்சுக்கிட்டோன்னா மீதியெல்லாம் தானாக அப்படியே அமைஞ்சிருச்சு. நான் யாருக்குமே எந்த இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து இது இப்படி வேணும் அப்படி வேணுமே சொல்ல, எல்லாருக்குமே இதுதாங்க நடந்தது, இது இப்படி எடுத்தாலே போதும், இதுக்கு மேலே நம்ம சினிமாத்தனமாக எதுவும் செஞ்சிட வேணாம் அப்படிங்கிறதுல நானும் என் டீமும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம். முதல்ல எழுத்தாக நாங்கள் ஆரம்பிக்கும் போது இன்னொரு செய்தி சொல்லணும்னா, எனக்கு ஷாம் பிரசாந்த் தெரிகிறதுக்கு முன்னாடிலேருந்து நண்பர் ஜெயச்சந்திராஷ்மி வந்து எனக்கு ஃபேஸ்புக் மூலமா பழக்கம். அடிக்கடி சினிமா பற்றின டிஸ்கஷன்ஸ் இருக்கும், அரசியல் பற்றின டிஸ்கஷன்ஸ் இருக்கும், அது பேசிகிட்டு இருப்போம். இந்த ப்ராஜெக்ட் வந்த பிறகு அவர் தான் அங்கே க்ரியேட்டிவ் ஹெட்டாக இருக்கார் அங்கே தெரிஞ்ச பிறகு அது ஒரு அடிஷ்னல் வேல்யூவாக இருந்தது, எனக்கு பெரிய சப்போர்ட் சிஸ்டமாக இருந்தது. ஸோ நாங்கள் அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த கதைக்கான இது எப்படி பண்ணலாம், ஏன்னா அவங்க என்கிட்ட கேட்டாங்க நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணலான் இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது,
இது எந்த வகையிலும் சினிமாத்தனம் படித்திட வேண்டாம் அப்படிங்கிறதுல வந்து நானும் தெளிவாக இருந்தேன், ப்ரொடியூசரும் தெளிவாக இருந்தாங்க, ஜெய் அண்ட் வசந்த் எல்லாருமே வந்து இதை எவ்வளோக்கு எவ்வளோ ரூட்டடாக சொல்ல முடியுமோ இந்த கதையை. ஏன்னா மக்களோட கதை, இது வீரப்பனோட கதை, இது எந்த வகையிலுமே வந்து ஒரு ஹாலிவுட் சினிமா மாதிரிலாம் எடுக்கக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் அப்படி எடுக்க முயற்சி பண்ணுறாங்க. இல்லை அதில் என்ன ஆயிடுதுன்னா, அது நம்ம கதை நம்மளை விட்டு விலைக்கு ரொம்ப தூரம் போயிடுது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ மக்கள் பக்கத்தில் அந்த அந்த காட்டுக்கு உள்ளே இருந்து இந்த கதையை சொல்ல முடியும், வீரப்பன் பக்கத்துல இருந்து எவ்வளோக்கு எவ்வளோ இந்த கதையை சொல்ல முடியுமோ அதுதான் அந்த கதையோட வெற்றியாக நாங்கள் பார்த்தோம். அப்போ தான் கதையை கேட்குற நீங்கள் எல்லாருமே அந்த கதைக்குள்ளே வர முடியும். ஸோ அதனால் உங்களை அந்த கதைக்குள்ளேயும் அந்த காட்டுக்குள்ளேயும் கூப்பிட்டு போகணுங்கிறது தான் எங்களோட கிரியேட்டிங் டீமோட முதல் இன்டென்ஷனாகவே இருந்தது. அதுக்கப்புறம் இது ப்ராசஸாகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராசஸாக இருந்தது. எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு காலேஜ் போன ஒரு ஃபீலிங் தான். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு குரூப் அசைன்மெண்ட் மாதிரி தான் நாங்கள் எல்லாருமே வேலை செஞ்சோம். நான் ஒரு வெர்ஷன் தனியாக உட்காந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுவேன், ஜெய் ஒரு வெர்ஷன் எழுதுவார், வசந்த் ஒரு வெர்ஷன் எழுதுவார். அப்புறம் மாற்றி மாற்றி எல்லாத்தையும் மெயில் பண்ணிப்போம், நாங்கள் எல்லாத்தையும் படிப்போம், எங்கெங்கே வெர்ஷனை மாற்றி மாற்றி விமர்சிச்சுப்போம். அதிலிருந்து அந்த பெஸ்ட் ஜூஸை வந்து எடுத்து, ஓகே இப்போ இந்த ஆர்டரில் இப்போ இந்த கதையை சொல்லலாம், இப்போ இதுலேருந்து இது நல்லா இருக்குது, இதில் இது நல்லா இருக்குது, இதில் இன்னும் இது வந்து ஆத்தென்டிக்காக இருக்குது, இது இன்னும் க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் கதையை ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் களத்தில் போய் ரிசர்ச், அது ஒரு பெரிய மலைப்பான வேலையாக இருந்தது. ஏன்னா எனக்கு முன்னாடியே ஒரு 1 இயர் வந்து வசந்த் வந்து கிரவுண்டில் போய் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காரு, நிறைய பேரை போய் சந்திச்சிருக்காரு. ஏன்னா இதில் வந்து நாங்கள் முக்கியமாக ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணோம். இல்லை நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னன்னா, இது வந்து வீரப்பனை ஹீரோவாக காட்டுற கதையா, இது வீரப்பனோட பயோகிராஃபி சொல்கிற கதையா அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் ஸ்டாண்டோ இல்லை எங்களோட கதை எழுதும் போதோ இதை இயக்கிட்டு இருக்கும் போதோ எங்களோட இது வந்து அது கிடையாது. வீரப்பனை ஹீரோவாக காட்டுறது இல்லை. இந்த கதையில் வந்து இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தார், அவர் ஏன் வீரப்பனா ஆனார், அவர் வீரப்பனா ஆனதுனால என்ன விளைவுகள்லாம் நடந்தது, அந்த விளைவுகள் யாருக்கு பாதிப்பை கொடுத்தது, அதுக்கு பின்னாடி இருந்த அரசியல் என்ன. ஏன்னா இப்போ நீங்கள் சமகால அரசியலில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் நிறைய இடத்துல போர் நடந்துட்டுருக்கு. நம்ம ஊர்லேயே நார்த் ஈஸ்ட்டில் என்ன நடக்குதுன்னு நிறைய பேர் நமக்கு தெரியாது. அந்த கிரவுண்ட் ரியாலிட்டியில் அங்கே இருக்க ஜேர்னலிஸ்ட்டும் எத்தனை பேர் அங்கே கஷ்டப்பட்டு இருக்காங்க, எத்தனை பேர் இன்னும் அதை ஃபோட்டோகிராஃப் பண்ணிட்டு இருக்காங்க, எத்தனை பேர் இன்னும் அதை வீடியோகிராஃப் பண்ணிட்டுருக்காங்கன்னு எதுவுமே நமக்கு தெரியாது. ஒரு நாள் அந்த கொடுமைகள்லாம் கூட டாக்குமெண்ட்ரி வரும்னு நினைக்கிறேன். அன்றைக்கி நம்ம வந்து இதை நடக்காமல் தடுத்துருக்கலாமே நமக்கு எல்லாருக்குமே தோணும். அந்த மாதிரி இந்த மலைவாழ் மக்களுக்கு நடந்த கொடுமைகள் எல்லாம் அப்போவே இப்போ இருக்கிற மாதிரி ஒரு மீடியாவோட சப்போர்ட் இருந்து அப்போவே அது நிறையா வெளியே வந்திருந்தா அந்த கொடுமைகள் இன்னும் சீக்கிரமாகவே நிறுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த வகையில் வந்து இந்த கதை வந்து இப்போ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அந்த ரைட்டிங் ப்ராசஸ் பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், நாங்கள் சேர்ந்து ஒன்று எழுதுவோம். அந்த கிரவுண்ட் ரிசர்ச் அவர் நிறைய பண்ணியிருந்தார். கிட்டத்தட்ட நக்கீரனில் பப்ளிஷ் ஆன ஆர்டிகல்ஸே வந்து 1980 லேட் 80ஸ்லேருந்து 1999 2000 வரைக்குமே அது இருக்குது. அவங்க ஒரு ரூம் ஃபுல்லாக வச்சுருக்காங்க அவ்வளோ ஆர்டிகல்ஸ். ஸோ நானும் என்னோட டைரக்ஷன் டீமும் எல்லாரும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம், எனக்கு தெரிஞ்சு போன ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் அந்த 2 மாதம் வந்து ஃபுல்லாக அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே படித்தோம். அந்த டைமில் நடந்த முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் என்ன, வீரப்பன் சார்ந்த வந்த செய்திகள் என்னென்னு நக்கீரன் அவ்வளோ துல்லியமாக அவ்வளோ செய்திகள் சேகரித்து வச்சுருக்காங்க. சேகரித்து வச்ச செய்திகள்லாம் அவ்வளோ பத்திரமா வச்சுருக்காங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை டாக்குமெண்ட் பண்ணி சேவ் பண்ணி வைக்கிறது தான் வருங்காலத்துக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காமல் தடுக்கிறதுக்கு உதவும். ஸோ அதெல்லாம் படித்து அதுலேருந்து முக்கியமான இன்சிடென்ட்ஸ்லாம் எடுத்து அதில் அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் தான் இப்போ வசந்த் உங்களுக்கு சொன்ன அந்த ஒரு இன்சிடென்ட். நான் அந்த ஒரு குழந்தை வந்து ஸ்டாம்பீடில் மிதிப்பட்டு இறந்துட்டாங்கிற இன்சிடென்ட்டு. அதே மாதிரி இப்போது நீங்கள் அந்த கதையில் பார்த்து ராஜு அப்படிங்கிற அந்த பால்காரர் அவர் வீட்டில் போய் பழிக்கு பழி வாங்க அந்த முயற்சியில் ஒரு சின்ன பையனை வீரப்பன் கொலை பண்ணிடுறாங்க. ஸோ அந்த நிகழ்வு இந்த மாதிரி நாங்கள் அந்த ரிசர்ச்சில் எடுத்த சின்ன சின்ன நிகழ்வுகள் வந்து அவ்வளோ இருக்குது. அதில் சொல்லப்பட முடியாத கதைகள் அவ்வளோ இருக்குது. அதை எப்படியாவது வேறு சந்தர்ப்பத்தில் கொண்டு வரணும் நான் ப்ரொடியூசர் பிரபாவதிக்கிட்ட இந்த டைமில் சொல்லிக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு இருந்த டைம் லிமிட்டேஷன்லேயும் நிறைய லிமிட்டேஷன்ஸ்க்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு கதையை எல்லா கதைகளையும் உள்ள எங்களால் வைக்க முடியல. அதில் எதெல்லாம் ரொம்ப முக்கியம், எதெல்லாம் வந்து ரொம்ப ப்ரையாரிட்டி சொல்லணும் அப்படின்னு நினச்ச கதைகள் தான். இதை தாண்டி நிறைய கதைகள் இன்னும் சொல்லப்படாத கதைகள் அதில் இருக்குது. இது முடிச்சுட்டு நான் நேரில் போய் அந்தந்த ஊரில் நாங்கள் எல்லாரும் போய் அந்த மக்களை நேரில் சந்தித்து இன்டர்வியூ எடுக்கும் போது அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து என்னால் இங்கே ஷேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க 4வது எபிசோடில் வந்து பொன்ராஜி நல்லம்மாள் 2 பேர் பேசியிருப்பாங்க. அவங்கள தான் முதல்ல இன்டர்வியூ எடுத்தோம். கிட்டத்தட்ட 25-30 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு நடந்த அந்த கொடுமைகளை பற்றி நாங்கள் கேள்வி கேட்கும் போது அவங்க வந்து எந்தவித சலனமும் இல்லாமல் எந்தவித இதுவும் இல்லாமல் அப்படியே கேஷுவலாக அதை சொல்கிறாங்க. அப்போ அந்த இன்சிடெண்ட் வந்து அவங்களுக்கு எவ்வளோ மறுத்து போயிருக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதை பார்க்கும்போது.
ஏன்னா சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு நடந்த ஒவ்வொரு கொடுமையும் வந்து ரொம்ப ட்ராமாட்டிக்கான இன்சிடென்ட்ஸ். அவ்வளோ செக்ஷுவல் அஃபென்சஸ் நடந்திருக்கு. அதெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது நம்ம வெளியே சொல்கிறது. இப்போவே கான்டெம்பரரியில் அவ்வளோ செக்ஷுவல் அஃபென்சஸ் நடக்குது. பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் வந்து அவ்வளோ நடக்குது. இப்போது மீடியா வந்து உடனே கூட அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, உடனே கூட அதை வெளில கொண்டு வரோம், அதை பற்றி பக்கமாக ஆர்டிக்கல் எழுதுகிறோம். ஆனால் இப்போ நீங்கள் இதில் பார்த்த நல்லம்மாள் பற்றியோ பொன்ராஜி பற்றியோ எங்கேயுமே ஆர்டிகல்ஸ் கிடையாது. நீங்கள் பார்த்த நிறைய பேர் விக்டிம்ஸோட பதிவுகள் எதுவுமே கிடையாது. இனிமேல் தான் அதெல்லாம் வெளியே வரப்போகுது 30 வருஷம் கழித்து. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இதுக்கப்புறம் இது அரசாங்கத்துக்கிட்ட போய் அவங்க எல்லாருக்குமே ஒரு ஏதோ ஒரு வகையில் ஒரு ரிலீஃபோ இல்லை அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் மேம்பட்டுச்சுன்னா அதை விட சந்தோஷம் எனக்கும் என் டீமுக்கும் வந்து எதுவுமே இருக்காது. இந்த ரிசர்ச் இன்டர்வியூஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து எங்ககிட்ட இருந்த இன்டர்வியூஸ் வந்து கிட்டத்தட்ட 12 hours ஆஃப் இன்டர்வியூஸ். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த வீரப்பனோட இன்டர்வியூஸும் அவ்வளோ கேசட்டாக இருக்க இன்டர்வியூஸ். ஸோ இது எல்லாத்தையுமே நாங்கள் கண்டினியூஸாக பார்த்து அதுலேருந்து சலடை போட்டு எடுத்து இந்த 6 எபிசோடை வந்து உருவாக்கியிருக்கோம். ப்ளஸ் இந்த ப்ராசஸாகவே வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ஒரு எடிட் பண்ணி பார்த்தோம். அந்த இன்டர்வியூஸ்லாம் வச்சு எடிட் பண்ணி பார்த்துட்டு இதில் எந்தெந்த கதைக்கெல்லாம் வந்து விஷுவல் சப்போர்ட் தேவைப்படுது. ஏன்னா தமிழ் சூழலில் இது வரைக்கும் ஒரு டாக்குமெண்ட்ரி சீரீஸுங்கிறது மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவுக்கு வந்ததே கிடையாது. நீங்கள் நிறைய டாக்குமெண்ட்ரி சீரிஸ் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் வேறு ஓடிடி தளத்தில் ஆங்கிலத்தில் இருக்கும், இல்லை வேறு மொழியில் இருக்கும். எல்லாமே வெஸ்ட்டில் வந்து டாக்குமெண்ட்ரி சீரிஸ் பண்ணுறது வந்து ஒரு சாதாரணமான விஷயமாகிடுச்சு. ஆனால் தமிழ் சூழலில் இங்கே மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவை நோக்கி தான் கூட்டமாக மக்கள் போயிட்டுருக்காங்க. அப்போது இது கிட்டத்தட்ட ஒரு பேரல் சினிமா மூவ்மெண்ட் மாதிரி நாங்கள் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி சீரிஸ் மூலிமா ஒரு கதையை சொல்லணுங்கிறது வந்து ரொம்ப பெரிய ரிஸ்க்கான விஷயமா இருந்தது காமர்ஸாக பார்த்தீங்கன்னா. ஸோ இப்படி ஒரு ரிஸ்கியான ஒரு வெஞ்சரை எடுத்து பண்ண ஜீக்கு இந்த டைமில் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அவங்க இதுக்கான பொருள் செலவை பண்ண முன் வரலைன்னா இந்த சீரீஸ் வந்து இப்போது நடந்திருக்காது. ஸோ அந்த பொருள் செலவை தைரியமாக அவங்க வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ் இதை பார்ப்பாங்க, இது மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸுக்கு கொண்டு போக வேண்டிய கதை அப்படின்னு சொல்லி எங்கள் மேலே நம்பிக்கை வச்சதுக்கு அதனால் ZEE5 ஹோல் டீமுக்கும் என்னோட நன்றி. ஸோ இதை மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸுக்கு கொண்டு போகணும். அட் த சேம் டைம் இதை வந்து ரொம்ப சினிமாட்டிக்காக மாற்றிடக்கூடாதுங்கிறனால நீங்கள் பார்த்த நிறைய காட்சிகள், நாங்கள் ரிக்ரியேட் பண்ண அந்த காட்சிகள் எல்லாமே வந்து ரொம்ப பார்த்து எவ்வளோக்கு எவ்வளோ கிரவுண்டடாக இருக்க முடியும், எவ்வளோக்கு எவ்வளோ யதார்த்தமாக இருக்க முடியுங்கிறதுல வந்து ரொம்ப, ஏன்னா ஏதோ ஒரு வகையில் அதில் வந்து துப்பாக்கி சூடோ ஆக்ஷனோ நாங்கள் கொஞ்சம் வீரப்பனா வர கேரக்டருக்கு வந்து சின்ன ஒரு லோ ஆங்கிள் வச்சாலும் டக்குன்னு ஹீரோ வைக்க ஆட வாய்ப்பு இருக்குது. எந்த வகையிலுமே வந்து அவரை ஹீரோ ஆக்கிடக்கூடாது. அவர் பண்ண குற்றங்கள் தான், அவர் பண்ண நல்லது தான் அப்படின்னு அவங்க ரோஹிணி மேடம் சொல்கிற மாதிரி எங்கேயுமே எங்களோட ஃபில்ம் மேக்கிங் வந்து எந்த சைடும் சாஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு ஸ்டேஜ்லேயும் ஒரு ஷார்ட்லேயும் நாங்கள் வந்து அதை ரொம்ப கவனத்தோடு பண்ணோம். இன்ஃபேக்ட் அதில் லீடாக நடித்த மிஸ்டர் மகேந்திரன் இங்கே வந்திருக்காரு. அவர் தான் அந்த வீரப்பண்ணா நடித்தவர். அவர் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இஸ் அன் அப்கமிங் ஆக்டர். அப்படி இருந்த டைமில் நாங்கள் அவர்கிட்ட சொல்லும் போது நீங்கள் இந்த வீரப்பண்ணா ப்ளே பண்ண போகிறீங்க, ஆனால் உங்கள் முகம் தெரியாது அப்படின்னு தான் நாங்கள் முதல்ல சொன்னோம். ஸோ முகம் தெரியாமல் இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து டெடிக்கேட்டாக பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவ்வளோ டெடிக்கேட்டடாக அதுக்காகவே ஒரு டயட் இருந்து, ஏன்னா ஒரு காட்டுக்குள்ளேயே அத்தனை கிலோமீட்டர் நடந்துட்டு இருக்க மனுஷன் வந்து கொஞ்சம் கூட ஃபேட் இருக்காது அவர் சதையில். நீங்கள் ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னாலே அவ்வளோ ரிப்டாக அப்படி இருக்கார் அந்த மனுஷன். ஸோ அவரை மாதிரியே இவர் கொஞ்சம் நிஜமாகவே நிறையா அதுக்கான ஒர்க் பண்ணி அந்த ஒரு பர்டிகுலர் 2-3 months வந்து அந்த உடல் வாகு, அந்த உடல் மொழியை வந்து வீரப்பன் எப்படி நடப்பார், எப்படி பாறை குதிப்பார், அந்த மாதிரி ஒரு அவ்வளோ அஜைலாக இருந்து இந்த ப்ராஜெக்டை வந்து எங்களுக்காக பண்ணி கொடுத்தாரு. ஸோ மகேந்திரன் பிரதருக்கு ரொம்ப நன்றி. இதில் முகம் தெரியாத நிறைய ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன ரோல், ஒரு அடி வாங்குற ரோல் வந்து, ஒரு போலீஸ் ரோல் வந்து, எல்லாமே சின்ன ஆக்டர்ஸ், எல்லாமே வந்து சினிமாவில் இருக்க ஜூனியர் ஆர்டிஸ்ட். அவங்க எல்லாருமே ஒரு அம்மா கிட்டத்தட்ட நான் என்னோட ஃபர்ஸ்ட் ஐடி கார்த்திகா போய் கேட்குறாங்க, அம்மா இது வந்து ரொம்ப கஷ்டமான சீனு, கொஞ்சம் ட்ரெஸ்ஸு இல்லாமல் நடிக்கணும், நாங்கள் உங்கள் முதுகு மட்டுமாக காட்டுறதுக்கு எங்களுக்கு அனுமதி தருவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. வீரப்பன் கதையில் மக்களுக்கு நடந்த கொடுமையை நீங்கள் படமாக எடுக்கிறீங்க, நீங்கள் என்ன கேட்டாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து அந்த ஒரு 2-3 காட்சியில் வந்து செமினி இதுவாக நடிச்சு கொடுத்தாங்க, ஆடை இல்லாமல் நடிச்சு கொடுத்தாங்க. ஸோ அந்த ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே என்னோட நன்றிகள். ஏன்னா இது எதுவுமே அவங்களுக்கு வந்து கிரெடிட்ஸ் வராது. ஏன்னா நீங்கள் எல்லாருமே வீரப்பனோட கதையை ஒன்றி பார்க்கும்போது அது சைடில் நடக்கிற அந்த ஆக்டர்ஸையோ இல்லை மற்ற விஷயங்கள் எதுவுமே கவனிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த மேடையில் வந்து நான் அவங்க எல்லாருக்குமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அடுத்து என்னோடய டிஓபி ராஜ்குமாருக்கு வந்து இங்கே நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏன்னா நாங்கள் போன டெரெயின் எல்லாமே வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான டெரெயின். நிஜமாகவே வீரப்பன் உலாவிட்டு இருந்த காடு. அங்கே வந்து நாங்கள் போகிற டைமில் எங்களுக்கு வந்து
இயற்கை பெருசாக ஒத்துழைக்கல. அவ்வளோ திடீர்னு மழை பெய்யும், திடீர்னு வெயில் இருக்கும், திடீர்னு சேறு சகதி பாறைன்னு அவ்வளோ கஷ்டமான ஒரு சூழல். அந்த சூழலில் இந்த கதையோட களத்துக்கு நாங்கள் ரொம்ப வீரப்பனோட க்ளோஸாக இருந்து மக்களோட பக்கத்தில் இருந்து தான் கதையை சொல்லணும்னு முடிவெடுத்ததால் ட்ரைபாட் யூஸே பண்ணல எங்கேயுமே. அவர் ஃபுல்லாக அந்த 20-25 நாள் ஷூட்டிங்லேயும் ஷோல்டரில் அந்த கேமரா வச்சுக்கிட்டே தான் ஓடிக்கிட்டு இருந்தார். நான் ஒரு 4 வாட்டி ரீடேக் கேட்டாலும் கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்க மாட்டார். திடீர்னு மரத்துக்கு மேலேருந்து ஒரு ஷாட் வேணும் ப்ரோ அப்படின்னு சொல்லுவேன். ஒரு நிமிஷம் நான் பார்ப்பாரு, மரத்து மேலே ஏறிடுவார். அடுத்து அந்த சீன் செட் பண்ணுறதுக்குள்ளே மரத்துக்கு மேலே இருப்பார் ராஜ். அடுத்து ப்ரோ அந்த கூரைக்கு மேலேருந்து ஒரு சின்ன பேன் வேணும்னு கேட்பேன். என்னன்னு நான் அடுத்து அதை சீனை செட் பண்ணுறதுக்குள்ள பார்த்தா கூரைக்கு மேலே அவர் உட்காந்துருப்பார். கேமரா ப்ரோ நான் ரெடி ப்ரோ அப்படின்னு மேலே கூரையில் உட்காந்துருப்பார். ஸோ ராஜ் மாதிரி ஒரு டிஓபி இருந்தோன்னா நம்ம என்ன வேணால் ஷாட் வைக்கலாம். திடீர்னு லாரிக்கில் வேணும்னு டயரில் ஷாட் வேணும்னு சொல்லுவேன். எந்த ஷாட் கேட்டாலும் கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்காமல் ஷோல்டரில் தூக்கிக்கிட்டே இன்ஃபேக்ட் முதுகுலியும் வந்துருச்சு அவர் ஒரு பாயிண்டில். முக்கியமான க்ரூஷியலான ஷாட்ஸ்லாம் கூட ஸ்டெடி கேமில் யூஸ் பண்ணாமல் நாங்கள் ஷோல்டர் ஷாட்ஸ் தான் யூஸ் பண்ணோம். அந்த ஷோல்டர்லேயே அதை மேடு பண்ணலாம் இறங்கும்போது எனக்கே பக்குன்னு இருக்கும். பின்னாடி கரெக்டாக பிடிங்கப்பா, அவருக்கு எதாவது ஸ்லிப்பாக போதும் 2 வாட்டி ரிவர்சல் பார்த்துக்கலாம் நான் அவங்களோட டீம்கிட்டே ஆல்ரெடி சொல்லிட்டே இருப்பேன். ஸோ ராஜோட உழைப்பு வந்து அலாதியான உழைப்பு. உண்மையிலேயே வேர்வை ரத்தம் சிந்தி இந்த ப்ராஜெக்டாக அவ்வளோ உழைச்சிருக்காரு. ரொம்ப நன்றி ராஜ். இதுக்கு அடுத்து நான் ரொம்ப தேங்க் பண்ணணும்னு நினைக்கிற டெக்னீஷியன் வந்து என்னோட மியூசிக் கம்போசர். நாங்கள் நிறைய மியூசிக் கம்போசர்ஸை மீட் பண்ணோம். நான் பேர் குறிப்பிட விரும்பலை. நிறைய மியூசிக் கம்போசர் ப்ராசஸில் மீட் பண்ணோம். ஆனால் இது ஒரு டாக்யூ சீரியஸாக இருக்கிறதுனால நிறைய பேர் அந்த ஃபார்மேட்டுக்கு பழக்கப்படல. இது எப்படி ஸ்கோர் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. ஏன்னா நம்ம ரொம்ப பேசிகிட்டே இருக்காங்கிறதுனால நிறைய இடங்களில் எம்டியாகவும் விட்டுற முடியாது. அட் த சேம் டைம் சினிமாவுக்கு வாசிக்கிற மாதிரி எல்லா எமோஷனுக்கும் வாசிச்சுட்டே இருந்தோம்னாலும் கிட்டத்தட்ட சீரியல் மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் இருக்குது ஒரு ப்ராஜெக்டில். க்ரூஷியல் டைமில் நாங்கள் வந்து 2-3 மாதத்துக்கு அப்புறம் தேடி கடைசியாக நாங்கள் சதீஷ் கிட்ட போகிறோம். சதீஷ் ஃபுல்லாக ஒரு வாட்டி ப்ராஜெக்டை பார்த்துட்டு எனக்கு ஒரு 10 நாள் மட்டும் டைம் கொடுங்க, நான் ஸ்கோர் ஓரளவுக்கு ஃபஸ்ட் எபிசோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி டைம் எடுத்து பண்ணார். அந்த ஃபஸ்ட் எபிசோட் பார்த்ததுமே வந்து எல்லாருக்குமே சந்தோஷம் டீமில். ஓகே கரெக்டாக மியூசிக் ஸ்கோரை வந்து கிராக் பண்ணிட்டாரு மியூசிக் டைரக்டர், நம்ம இனிமேல் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். ஆனால் என்னென்னா எங்களுக்கு டைம் ஓடிட்டே இருக்குது. அடுத்த 2 மாதத்தில் வந்து நாங்கள் ப்ராஜெக்ட்டை முடிக்கணும். கிட்டத்தட்ட 6 எபிசோடு இருக்குது. ஒரு எபிசோடுக்கு 1 வாரம் 10 நாள்னா அதுக்கான டைம் லைன் எங்கேயோ போயிட்டே இருக்கேங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருந்தோம். ஆனால் திடீர்னு ஒரு 5 நாள் கழிச்சு சதீஷ் எங்கள் எல்லாரையும் கூப்பிட்ற ஸ்டுடியோக்கு பார்க்குறதுக்கு. நாங்கள் போய் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 2வது எபிசோட் போட்டு காட்டுறாரு. பார்த்துட்டு அதில் சின்ன சின்ன டிஸ்கஷன்ஸ் எங்களுக்குள்ளே இருந்தது. அதுக்கப்புறம் ப்ரோ அப்படியே 3 முடிஞ்சிச்சு பார்த்துறீங்களா அப்படின்னு கேட்டார். என்ன சொல்கிறீங்க 3 முடிஞ்சிருச்சா, சரி ஓகே அதையும் காட்டுங்கன்னு அப்படியே அதை பார்க்குறோம். அது பார்த்து முடிச்ச பிறகு ப்ரோ அப்படியே 5th முடிஞ்சிச்சு பார்த்துறீங்களா அப்படின்றாரு. என்னையா சொல்கிறீங்க, சரி 5th போடுங்க அப்படின்னு பார்க்குறோம். முடிச்சுட்டு லஞ்ச் சாப்பிட்றோம். 6th பாதி முடிச்சிட்டேன், நீங்கள் இப்போ பார்க்குறீங்களா இல்லை அப்புறமா பார்க்குறீங்களான்னு கேட்டார். அந்த 5 நாளில் புயல் வேகத்தில் வந்து கிட்டத்தட்ட எல்லா எபிசோடுக்கும் நான் ஸ்கோரும் பண்ணிட்டாரு, எல்லாத்துலேயும் லே அவுட் பண்ணிட்டாரு. அதுவே எங்களுக்கு டெலிவரி ப்ரெஷர் வந்து நிறைய குறைச்சிது. ஸோ தேங்க்யூ சதீஷ். இன்ஃபேக்ட் அது எங்கேயுமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ண மியூசிக்காகவே இல்லை. ஏன்னா இந்த ப்ராஜெக்டோட அந்த ஸ்கேலை வந்து 10 மடங்கு சதீஷோட ஸ்கோர் வந்து மேலே கொண்டு போயிருக்குன்னு சொல்லுவேன். இன்ஃபேக்ட் எனக்கு என்ன ஒரே வருத்தம்னா இன்றைக்கி நம்ம எல்லாருமே தியேட்டரில் பார்த்து ரசித்த இந்த சவுண்டை வந்து நம்ம கடைசியில் லேப்டாப்லேயோ இல்லை மொபைல்லையோ டிவிலையோ பார்க்க போகிறோம். இது தியேட்டருக்கு வர வேண்டிய ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு எனக்கு எப்போவுமே இது தோணிகிட்டே இருக்க ஒரு விஷயம். ஸோ சதீஷோட ஸ்கோர் வந்து அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப எலிவேட் பண்ணியிருக்கு. அடுத்து இந்த ப்ராஜெக்டில் வந்து நாங்கள் ரொம்ப கடுப்பேற்றின ஒரு டெக்னீஷியன் சொல்லணும்னா என்னோடய எடிட்டர் தான் ராம்பாண்டியன். நிறைய பேச மாட்டார் அவர், இங்கே பார்த்துருப்பீங்க, லேக் இருந்தால் கட் பண்ணுவார். ஸோ இது இப்போ எடிட்டிங் ப்ராசஸே ரொம்ப டீடியஸான ஒரு எடிட்டிங் ப்ராசஸாக இருந்தது. நான் ஒரு வாட்டி ஒரு 4 வருஷம் எடிட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் ஜெய் ஒரு 4 வருஷம் எடிட் பண்ணுவார். அப்புறம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு வாட்டி எல்லோரும் பார்த்து இதை இப்படி மாற்றி வைக்கலாம், இது இப்படி மாற்றி வைக்கலாம், எங்களுக்குள்ளே நிறைய விவாதங்கள் போய் அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் 2 நாள் கழிச்சு திருப்பி அதே எபிசோடை பார்த்து வேறு மாதிரி கரெக்ட் பண்ணுவோம். நிறைய ஃபீட்பேக் போய் தான் இந்த இது உருவாயிருக்கு. அப்புறம் ப்ரொடியூசர் ஒரு வாட்டி பார்ப்பாங்க, அவங்களுக்கு ஃபீட்பேக் இருக்கும். ஸோ எல்லோரும் பார்த்து எல்லாரோட ஃபீட்பேக்கையும் எந்தவித முகசுளிப்பும் இல்லாமல் கேட்டு ஒரு பண்ண டெக்னீஷியன். அதான் ராமுக்கு அது பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். ஏன்னா இது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா ஒரு 2வது வாட்டி 3வது வாட்டிக்கு மேலே வந்து கரெக்ஷன் சொல்லும் போது டக்குன்னு மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசிடுவாங்க. இல்லை நீங்கள்லாம் முடிவு பண்ணிட்டு வாங்க அதுக்கப்புறம் நான் எடிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஈஸியாக எழுந்து போயிருக்க முடியும். ஆனால் ராம் அதை பண்ணாமல் ஒவ்வொரு வாட்டி நாங்கள் கேட்குற சேஞ்சுக்கும் ஒவ்வொரு வாட்டியும் முகம் சொல்லிக்காமல் அதை பண்ணி கொடுத்தாரு. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்க்குற வெர்ஷன் வந்து எனக்கு தெரிஞ்சு 15th வெர்ஷன் ஆஃப் எடிட் இருக்கும்னு நினைக்கிறேன். அத்தனை வாட்டி நாங்கள் அதை வந்து ஏன்னா இந்த கதையை எந்த வகையில் சொன்னால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து எந்த வகையிலுமே ரெஃபரன்ஸஸே கிடையாது உங்களுக்கு. இப்போ ஃபிக்ஷன் சினிமானா அதுக்கு ஒரு ஜானர் இருக்கும், அந்த ஜானரோட டெம்ப்ளேட்டை நம்ம உட்கார வைக்க ட்ரை பண்ணலாம். ஆனால் இந்த டாக்யூ சீரிஸ்க்கு ஒரு டெம்ப்ளேட் இல்லை.
இதை எந்த மாதிரி கதை சொன்னால் ஆடியன்ஸுக்கு நம்ம சாரிஸாக சொல்ல முடியும். ஏன்னா சில இடம் எங்களுக்கு இது ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்க மாதிரியே இருக்குது, இந்த இடத்துல குறைக்கலாமா, இல்லை இந்த இடத்துல வந்து இன்னும் வேறு ஏதாவது ஷார்ட்ஸ் சேர்க்கலாமா அப்படின்னு அதுக்கான ஒவ்வொரு வாட்டியும் அதை நாங்கள் எப்படி மெருகேற்றலாம் வந்து அவ்வளோ அதுக்கான எஃபர்ட் போட்டதுனால தான் இப்போ நீங்கள் இங்கே பார்த்த அவுட்புட் வந்திருக்கு. இதுக்கப்புறம் நான் முக்கியமாக இந்த ப்ராஜெக்டில் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண டீம் வந்து என்னோட கோர் ரைட்டிங் டீம் அண்ட் கிரியேட்டிங் டீம், பிரபாவதி, வசந்த் அண்ட் ஜெயச்சந்திர ஹாஷ்மி. சொல்லணுன்னா கிட்டத்தட்ட நாங்கள் சண்டை போட்டுக்காத குறை தான். ஏன்னா நாங்கள் 4 பேருமே ஒரு ரூமில் இருந்தோன்னா விவாதம் நடந்துக்கிட்டே இருக்கும். இல்லை இது இப்படி தான் வரணும், இதுதான் சரின்னு ஒரு தரப்புலேருந்து இருக்கும், இல்லை இது இப்படி பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் ஏன் சேஷன் சொல்லுவேன். ஆனால் நாங்கள் எங்களோட விவாதங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராடக்ட்டை நோக்கி தான் இருந்தே தவிர அது வந்து நான் சொல்கிறேன் நீ கேளுங்க அந்த மாதிரி ஒரு விவாதமே இல்லாமல், எந்தவித ஈகோவும் இல்லாமல், ஓகே அவர் சொல்கிறாரு அதில் ஒரு பாயிண்ட் இருக்குது, இல்லை விஜய் சொல்கிறாரு இதில் ஒரு பாயிண்ட் இருக்குன்னு எல்லாருமே அந்த ஒரு ஒற்றை புள்ளியில் வந்து இணைஞ்சு இந்த ப்ராஜெக்டை முடிச்சிருக்கோம். ஸோ இது ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஏன்னா இதை விட ஒரு கொலாபரேட்டிவான ப்ராஜெக்டில் நான் அதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணதே கிடையாது. எல்லாருமே கரெக்டாக அவங்களோட பங்களிப்பை செஞ்சு கொலாபரேட்டிவாக அந்த இந்த ப்ராடக்டை அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். அண்ட் ஃபைனலி ஐ ஹவ் டு தேங்க் மை டைரக்ஷன் டீம். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்த இந்த விஷுவல்ஸ் எல்லாமே வந்து வெறும் 3 அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸை வச்சு நான் ஷூட் பண்ணது. என்னோடய ஃபர்ஸ்ட் ஏடி கார்த்திகா, அவங்களுக்கும் இது ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டு. அவங்க வேற ஒரு செக்டர்லேருந்து வராங்க, வந்து புதுசாக சினிமாக்குள்ளே வந்து சினிமா கற்றுக்கிட்டு அவங்க நிறைய விஷயம் செஞ்சாங்க. இன்ஃபேக்ட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் கூட ஓடிக்கிட்டே இருந்தாங்க, இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருந்தாங்க. இன்னொரு ஏடி ராகுல், அவர் டிஎஃப்டி முடிச்சுட்டு ஃப்ரெஷ் அவுட் ஆஃப் காலேஜ். இந்த படத்தில் சுகுமார்ங்கிறது தான் கேஸ்டிங் பண்ணார். சுகுமார் இங்கே வந்திருக்காரு. அவர் கேஸ்டிங் டைரக்டர் கூட எல்லா ஊருக்கும் போய் ராகுலும் சுகுமாரும் தான் வந்து நிறைய கேஸ்டிங் ஆப்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. இன்ஃபேக்ட் இதில் நிறைய கதாபாத்திரங்கள் வந்து நீங்கள் ஃபோட்டோகிராஃபில் பார்க்குற மாதிரியே இருந்ததுக்கு முக்கிய பங்கு வந்து சுகுமார் கிட்டேருந்து வந்தது. ஸோ சுகுமாருக்கு பெரிய நன்றி. சுகுமாரோட சேர்ந்து ராகுலும் நிறைய இதுக்கான எஃபர்ட் போட்டான். மதுரை, ஈரோடு, சேலம்னு நிறைய ஊராக போய் அங்கே ஆடிஷன் வச்சு இவ்வளோ இன்டென்சிவான ஆடிஷன் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் இது இல்லை. ஆனால் ஏதோ ஒரு வகையில் அந்த கதாபாத்திரங்களை விட்டு நாங்கள் கொஞ்சம் தள்ளி போயிட்டாலும் அந்த உண்மைத்தன்மை விலகிடும்னு சொல்லிட்டு அவ்வளோ எஃபர்ட் போட்டு ஆடிஷன் பண்ணி கேஸ்ட் பண்ணார். ஸோ சுகுமாருக்கு பெரிய நன்றி இந்த தருணத்தில். இன்னொரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அமிர்தா, அவங்களோட கான்ட்ரிபியூஷன் பெரிய கான்ட்ரிபியூஷன். நீங்கள் பார்த்த டைட்டில் அனிமேஷனில் வர அந்த கூசு முனுசாமி வீரப்பன்கிற அந்த கிளிச் வீடியோலேருந்து சின்ன சின்ன அனிமேஷன், மோஷன் கிராஃபிக்ஸ் எல்லாமே அவங்க தான் இந்த ப்ராஜெக்டில் பண்ணாங்க. மலையிலையும் பள்ளத்துலையும் ஓடி ஓடி பசங்க எல்லாருமே ரொம்ப அழகாக வேலை செஞ்சாங்க. திட்டுறதெல்லாம் வாங்கிக்கிட்டு ரொம்ப ஷார்ட்டேஜ் ஆஃப் க்ரூவில் வந்து ஒரு 3 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸை வச்சு இந்த ப்ராஜெக்டை புல் ஆஃப் பண்ணுறதுக்கு வந்து அவங்களோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க கொடுத்த சப்போர்ட்டுக்கு நான் எதுவுமே திருப்பி பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே பெரிய நன்றி. கடைசியாக கூசு முனுசாமி வீரப்பன் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் வந்து என்னோடய ஃபில்மோகிராஃபியில் முதல் ப்ராஜெக்டாக இருக்கிறது வந்து நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு பின்னாடி கோபால் சார் கொடுத்துருக்க விலையும் அவங்களோட ஜேர்னலிஸ்ட் கொடுத்துருக்க விலையும் ரொம்ப அதிகம். ஏன்னா நாங்கள் அதில் ஒரு 2 வருஷமாக தான் நான் அதில் அந்த ப்ராஜெக்டில் இருக்கேன், 1.5 வருஷமாக இருக்கேன். கிட்டத்தட்ட 30 வருஷமாக அந்த ஃபுட்டேஜை வந்து அவர் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காரு, ஒரு கோல்டு அந்த ஃபுட்டேஜ். அந்த ஃபுட்டேஜை எங்களுக்கு எந்தவித தயக்கமும் இல்லாமல் அவர் கொடுத்து இதை கரெக்டாக நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும்னு அந்த நம்பிக்கையோடு அவர் சொன்னதுக்கு கோபால் சாருக்கு இங்கே நான் பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, எல்லாருக்கும் நன்றி. நன்றி சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். குறும்படங்கள் மூலம் பெரும்படம் வந்தவர் சீனு ராமசாமி தொடங்கி லேபிள் தொடர்ந்து கூச முனுசாமி வீரப்பன் டாக்குமெண்ட்ரி ரைட்டர் இவர் ஒரு சிறந்த படைப்பை செதுக்கி கொடுத்துள்ளனர். இப்போது அழைக்கிறோம் கிரியேட்டர் அண்ட் டைரக்டர் ஜெயேந்திர ஹாஸ்மி அவர்களை. வணக்கம். ஆக்சுவலாக நம்ம சில டெக்னீஷியன்ஸ் ரொம்ப நன்றி. அவங்களாம் ஆங்கரை விட கொஞ்சம் கம்மியான பேசுனதுனால நாங்கள் கொஞ்சம் டைம் அதிகமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். எனக்கு ரொம்ப நெருக்கமான மேடை ஸ்வீட் பிரியாணிங்க தான் ஸ்க்ரீன் ஆச்சு. போன மாதம் கிட்டத்தட்ட இதே டைமில் தான் லேபிள் ப்ரெஸ் மீட் நடந்துச்சு. இப்போது இது நம்ம ஏதாச்சும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருட்டில் உடைச்சிட்டு இந்த சைடில் இருந்து இந்த இருட்டை பார்க்குறது வந்து எப்பவுமே ரொம்ப எமோஷனலான மூமெண்ட். ஸோ அதுக்கு ரொம்ப நெருக்கமான ஸ்டேஜ் இது. அண்டு எங்கேருந்து பேச ஆரம்பிக்கிறது அப்படின்ற டவுட் வந்து இந்த ப்ராஜெக்டில் யாருக்குமே இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே ஆரம்பித்தது ஒரு இடத்துல இருந்து தான், நக்கீரன்ல இருந்து தான். முக்கியமாக நக்கீரன் எடுத்த அந்த ஃபுட்டேஜ் அது இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் எதுவுமே இல்லை. ஸோ இதை பற்றி பிரபா முதல்ல ஆரம்பத்தில் ஒரு ஐடியாவாக தோணி அதுக்கப்புறம் வசந்த் நாங்கள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து எம்டிக்கிட்ட போய் இதை கேட்கும்போது அந்த ஃபுட்டேஜை கொடுத்து அதோட பின்புலத்தை சொன்னாங்க. எப்படி வந்துச்சு,
அதை காப்பாற்றி வைக்க, அதனால் என்னென்ன கேஸ் வந்துச்சு, யார் யாரெல்லாம் என்னென்ன அனுபவிச்சாங்கன்றதெல்லாம் ஃபுல்லாக சொல்லி முடிச்சுட்டு, இது நம்ம பொக்கிஷம் தம்பி ஜாக்கிரதை அப்படின்னு மட்டும் சொல்லி கொடுத்தாங்க. இது 2018, 19 இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்போ இந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்குமே எப்படி தம்பி போகுதுன்னு ஒரு வார்த்தை கூட அவங்க எங்கள் யார்ட்டையுமே கேட்கல. ஆக்சுவலாக அப்படி கேட்காதது தான் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துச்சு. ஏன்னா நம்ம ஒரு சின்ன ஒரு விஷயத்தை கொடுத்தா கூட கரெக்டாக போதாடான்னு சொல்லி மைக்ரோ மேனேஜ் பண்ணுற மாதிரியான மைண்ட் செட்டில் இருப்போம். இப்படி ஒரு 30 ஆண்டு கால ஒரு பொக்கிஷம் இது, அதுவும் ரத்தத்தை லிட்டரலாக உயிரை கொடுத்து கிடச்ச அவங்க எடுத்த ஒரு வீடியோ கையில் கொடுத்து ஒரு வார்த்தையுமே கேட்கலையே அப்படின்றது வந்து எங்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாங்க. ஸோ அது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துச்சு. அந்த நம்பிக்கையை நம்ம காப்பாற்றணுன்றது தான் எங்கள் 3 பேரோட ஒரு பெரிய குறிக்கோளாக இருந்துச்சு. எண்டு ப்ராடக்டை பார்க்கும்போது சரியான கைகளில் தான் இந்த வீடியோவை கொடுத்துருக்கோம் அப்படின்னு அவங்க சந்தோஷப்படணும் அப்படின்ற குறிக்கோளில் மட்டும்தான் நாங்கள் ஓடணும். அண்ட் இப்போ நேற்று முந்தான ஸ்க்ரீன் பண்ணும்போது பார்த்து அவங்க ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த நம்பிக்கையை காப்பாற்றிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ முதல்ல அவங்களுக்கு தான் நன்றி. அடுத்து வந்து அபிஷா பிரபா, ஏன்னா கனவு காண்றது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுக்கு நமக்கு செலவு பண்ண தேவையில்லை, உழைப்பு தேவையில்லை, மெனக்கெடல் தேவையில்லை. ஆனால் அந்த கனவை நினைவாக்குறதுக்கு வந்து மிகப்பெரிய உழைப்பு, மெனக்கெடல், கன்விக்ஷன்லாம் தேவை. ஸோ அந்த கனவு கண்டதோடு நிப்பாட்டாமல் அது இந்த ஸ்டேஜ் வரைக்கும் இழுத்து பிடிச்சி எடுத்துகிட்டு வந்தது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் பீயிங் எ உமன் அப்படிலாம் இப்போ சொல்லவே கூடாது, அதெல்லாம் ரொம்ப கிரிஞ்சாக இருக்கும். என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அது இல்லாமல் நான் பார்த்து ரொம்ப வைக்கிற விஷயம் வந்து அந்த பர்ஃபெக்ட் பேலன்ஸ்னுவாங்க. ஃபேமிலி லைஃப் இருக்குது, இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட்டு, நக்கீரனுடைய ஆன்லைன் ஹெட் அவங்க தான். ஸோ இந்த பேலன்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி எல்லாத்துக்குமே ஒரு 100% கொடுத்து புல் ஆஃப் பண்ணுறது இருக்குல்ல, அந்த வகையில் நான் ரொம்ப பார்த்து ரசிக்கிற ஒரு பெண் வந்து பிரபா. அவங்களுடைய ரொம்ப நாள் கனவு வந்து ஒரு ப்ரொடக்ஷன்ஸ் ஆரம்பிக்கணும். இன்னொரு ரொம்ப வருஷ கனவு வந்து வீரப்பன் பற்றி டாக்குமெண்ட் சீரிஸ் எடுக்கணும். இது ரெண்டுமே ஒன்றா இணைஞ்சு இந்த சீரீஸை வந்து நிற்கிறது வந்து எங்களால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் ஒர்க் பண்ண ஒருத்தனாகவும் அதை விட ஒரு 13 வருஷமாக அவங்கள பார்த்துட்டு இருக்கிற அவங்க அண்ணனாகவும் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த விஷயத்துக்கு. அடுத்து வந்து வசந்த் பாலகிருஷ்ணன் அப்படின்ற பேரை வந்து இந்த ப்ராஜெக்டில் அந்த பேர் இந்த ப்ராஜெக்டில் வந்து நீக்கமர நிறைஞ்சிருக்கும். நீங்கள் எங்கே திரும்பி பார்த்தாலும் அந்த பேர் இருக்கும். டைட்டில் கார்டு மாதிரி கொண்டு யார்கிட்ட கேட்டாலும் அந்த பேரை சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு வந்து முழுமையாக அது வந்து அதுக்கான தகுதி உள்ள ஆள் வந்து வசந்த். ஆனால் அத்தனை வேலை பண்ணார். சும்மா ஒரு கிரெடிட் கொடுத்துட மாட்டோம், யாருமே கொடுத்துட மாட்டாங்க. இந்த இடத்துல ஒரு கிரெடிட்டு இத்தனை யாரும் நம்மளே யாராவது கொடுத்துட மாட்டாங்க. அத்தனை வேலையும் பண்ணார். ஒரே டைமில் அத்தனை வேலையுமே வந்து அதே லெவல் ஆஃப் ஒரு ஹார்ட் ஒர்க்கு, ஒரு முக சொலிப்பு இல்லாமல் எப்போவுமே சிரிச்சுக்கிட்டு பண்ணக்கூடிய வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது பண்ணார் வசந்த். ஸோ முழுக்க டிசர்விங்கான ஒரு கிரியேட்டர் அவர். அண்ட் இந்த ப்ராஜெக்டில் வந்து இந்த ரிசர்ச்சோட வேல்யூ வந்து ரொம்ப அதிகம். நாங்கள் வந்து நானும் வசந்தும் முதல்ல ஒரு வேர்ஷன் எழுதணும். ஷாமுக்கு ஞாபகம் நினைக்கிறேன். அதுதான் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜிக்கு அனுப்பிச்ச முதல் டிராஃப்ட், முதல் எபிசோடு. 2 எபிசோடு எழுதணும். அதில் 2வது எபிசோடு எண்டு நாங்கள் எப்படி முடிச்சிருந்தோன்னா, ஒரு சைடில் வந்து வீரப்பனுடைய பெண், அவங்களுக்கும் அப்பா இல்லை, வீரப்பன் இல்லை, அவங்க மகள் பேசுகிறாங்க. இன்னொரு சைடில் வீரப்பனால் பாதிக்கப்பட்ட அல்லது உயிரிழந்த ஒரு போலீஸ்காரோட மகள் 2 பேர் பேசுகிறாங்க. பேரல் கட்டை வச்சு அந்த எபிசோட் முடிச்சிடலாம் அப்படின்னு எழுதி கொடுத்தோம். எழுதும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு அப்பா செம்மையாக இருக்குல்ல அப்படின்னு தோணுச்சு. ஆனால் வெறும் கற்பனை, ஈஸியாக எழுதிடலாம், அந்த மாதிரி 10 எழுதிடலாம். ஆனால் அப்படி எழுதுனோடு நிற்காம அந்த எழுதுனல் இருக்கிற மாதிரியே ஒரு ஆளை கொண்டு போய் தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டுறது இருக்குல்ல, அது வந்து ஒரு அசாத்தியமான வேலை. அது பண்ணதுக்கு வசந்துக்கு வந்து நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு தேங்க் பண்ணோம் கண்டிப்பாக. அந்த ரிசர்ச்சோட நிற்கலை அவர் வேலை. அதுலேருந்து தான் ஒரு ரிசர்ச்சர்லேருந்து ஒரு கிரியேட்டராக அவர் மாறினார்னு நினைக்கிறேன். அவருடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து அதிலிருந்து தான் ரைட்டிங் உருவாச்சு. அண்ட் அதிலிருந்து தான் கேள்விகள் எங்களால் உருவாக்க முடிஞ்சிச்சு. இப்போ சரத் ஒரு வருஷம் கொடுப்பாரு, நானும் வசந்த் உட்காந்து அது ஃபுல்லாக ஒரு கேள்விகளாக கேட்டு எழுதக்கூடிய அந்த இதை கொடுத்தது வந்து வசந்தோட ரிசர்ச். ஸோ அது பண்ணதுக்கு வந்து வசந்துக்கு ஒரு பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப், பெரிய ஒர்க்கே அது உன்னோடது. அடுத்த ஆஃபீஸர் சரத் நான் எப்படி உள்ளே வந்தார் அப்படின்னு சொன்னார். ஒரு முக்கியமான மேட்டர் சொல்ல மாட்டார். பிரசாந்த் வந்து சரத்துக்கு ஃபோன் பண்ணி இந்த ப்ராஜெக்டில் வரீங்களா அப்படின்னு கேட்கும்போது நானும் சரத்தும் எங்கள் இன்னொரு காமன் ஃப்ரெண்ட் வீட்டில் உட்காந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ சரத் வந்து அவரோட வேறு இன்னொரு வெப் சீரிஸ் சொன்னார் இல்லையா, அதில் சில பிரச்சனைகள் இருந்துச்சு, அதை பற்றி புலம்பிகிட்டு இருந்தார். நாங்கள் வந்து அப்போது இந்த சீரீஸில் சில பிரச்சனைகள் இருந்துச்சு, அதை பற்றி நான் புலம்பிகிட்டு இருந்தேன். ஸோ 2 பேரும் புலம்பிகிட்டு இருக்கும்போது தான் அந்த கால் வந்து 2 பேருக்குமான ஒரு சொல்யூஷனாகவும் அந்த ஒரு பிரசாந்தோட கால் வந்து முடிஞ்சிச்சு. அது இல்லாமல் நாங்கள் அஃபிஷியலாக மீட் பண்ணும்போது நாங்கள் சொன்ன முதல் விஷயமே என்ன அப்படின்னா, எந்த ஒரு ஈகோ இல்லாமல் எல்லாமே சேர்ந்து இந்த ப்ராஜெக்ட் அளவுக்கு ஒரு கூட்டு உழைப்போடு உருவான ப்ராஜெக்ட் இன்னும் வருமானு எனக்கு தெரியல. ஏன்னா அத்தனை யார் என்ன வேலை செஞ்சாங்கன்னு கேட்குறது போல யார் என்ன வேலை செய்யலைன்னு கேட்கலாம். அப்படி ஒரு டிசைனில் வருவோம் ப்ராஜெக்ட் இது. ஸோ ஈகோ இல்லாமல் வரணும் அப்படின்னு தான் நாங்கள் முதல்ல கேட்டுக்கிட்டோம்.
அது அவர் நம்ம முன்னாடியே தெரிஞ்ச நண்பரா இல்லைன்னா அதனாலயா இல்லைன்னா அவருடைய இயல்பில் அப்படி இருந்தனால தெரியல, எந்த ஈகோவுமே இல்லாமல் வந்து நாங்கள் வச்சுருந்த கனவை விஷனை தூக்கி கேரி ஆன் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம் சார். ரொம்ப நன்றி. அண்ட் முக்கியமாக ஒரு அந்த ரைட்டிங் ப்ராசஸ்லாம் அவர் சொன்னார், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு வருஷம் மாற்றி மாற்றி எழுதுவோம், கடைசியில் அது எல்லாத்தையுமே ஒரு கொலாஜ் மாதிரி பண்ணி அதுலேருந்து பெஸ்ட்டாக ஒன்று கொடுப்போம். முக்கியமான ஸ்டேஜ் ஒன்று வந்துச்சு இந்த ப்ராஜெக்டில். என்னென்னா ஆக்சுவலாக இது ஒரு 3 வருஷம் 4 வருஷம் எடுத்து பண்ண வேண்டிய ப்ராஜெக்ட். இதே டாப்பிக்கில் வந்து மற்ற வெப் சீரிஸ் டாக்கு சீரிஸ் படங்களை பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி இருந்த உழைப்பு தெரியும். ஆனால் எங்களுக்கு இருந்த டைம் வந்து ஒரு வருஷம் டு 1.5 வருஷம் தான், ரொம்ப சுருக்கமான டைம் தான். அந்த டைம் எல்லாம் பண்ணோன்னா பேரலாக பிரிஞ்சு பண்ணோம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு நிலைமை இருந்துச்சு. ஸோ அப்படி ஒரு நிலைமை வரும்போது எங்களுக்கு ஷூட்டுக்கு தயாராகிட்டு இருந்தோம். இன்னொரு சைடில் எடிட் பண்ணுறதுக்கு ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸ் ஆஃப் ஃபுட்டேஜ் அப்படியே குமிஞ்சிருந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னும் போது ஃபேஸ் டு ஃபேஸ் உட்காந்து எந்த ஈகோ இல்லாமல் எங்களுக்குள்ளே நாங்கள் வேலையை பிடிச்சிக்கிட்டோம். அவர் அந்த ஷூட்டுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் சாங் போக ஆரம்பித்தார், நான் எடிட் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த வேலை எந்த ஒரு ஈகோ இல்லாமல் ஒர்க் பண்ணுறது வந்து பெரிய விஷயம். அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சார். அந்த அப்படி எடிட் பண்ணும்போது எங்களுக்கு பல விஷயங்கள் நடந்துச்சு. கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 6 to 7 மாதம் ஆச்சு. இப்போ நம்ம பார்த்த எபிசோடோட ஸ்டோரி டெல்லிங், இந்த ஸ்ட்ரக்சர் கட்ஸை வந்து முடிவு பண்ணி எடிட் பண்ணி முடிக்க எனக்கு ஒரு 7 மாதம் எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் பிரபா வந்தாங்க, வந்து அவங்க எங்கள் கூட உட்காந்து பார்த்து ரொம்ப சென்சிபிளான கரெக்ஷன் சொன்னாங்க. அந்த 4வது எபிசோட் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நடக்கிற அவங்களுக்கு மேலே கொலை ரொம்ப முக்கியமாக, இல்லைனா அவங்க செக்ஷுவல் டார்ச்சர்ஸ் ரொம்ப முக்கியமாக அப்படின்னா அது ரொம்ப முக்கியமான டாபிக் அது. அதில் அவங்க வியூலாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அதெல்லாம் வச்சு தான் இந்த ஆர்டர் உருவாயிருக்கு. ஸோ நாங்கள் இப்படி எல்லாம் பண்ணி முடிச்சப்பறம் சரத் இருந்தார். அப்போ நானும் சரத்தும் உட்காந்து அதை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி இன்னொரு வருஷம் உருவாக்கணும். அதுக்கப்புறம் ஷாம் வந்தார். அதுதான் ரொம்ப ரணகலமான காலகட்டம். நிறைய சண்டைகள் வரும். அண்ட் இந்த ப்ராஜெக்டில் அதிகமாக சண்டை வந்துட்டு எனக்கும் ஷாமுக்கும் தான் நினைக்கிறேன். நேற்று நைட்டு கூட ஒரு சண்டை பேலன்ஸ் இருக்குது, இன்னும் அது முடியல. ஆனால் இப்போ திரும்பி பார்த்தா எல்லாமே இந்த ப்ராஜெக்டோட நல்லதுக்கு தான். நல்ல ஒரு லாங் வே வந்திருக்கும். அப்போ நம்ம ஆரம்பத்தில் யோசிச்சதை இப்போ நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன் ஷாம். அந்த ஷாமோட கான்ட்ரிபியூஷனுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஏன்னா நான் எம்டி அன்றைக்கி சொன்ன மாதிரி நாங்கள் பல இடத்துல போய் அப்ரோச் பண்ணோம். ஆனால் எங்கள் விஷயம் எங்கள் கனவை புரிஞ்சுக்கிட்டு அதை ஜீரோ எடுத்துகிட்டு போய் கன்வின்ஸ் பண்ணி இவ்வளோ தூரம் புல் ஆஃப் பண்ணது ஷாம் தான். அதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஷாம். எங்களுக்காக நிறைய சண்டை போட்டிருக்கீங்க நீங்கள் உங்கள் டீம் கூட. அதுக்காக உங்களுக்கும் பிரசாந்துக்கு தான் தேங்க்ஸ். சித்து சார் இல்லை அண்ட் கௌஷிக் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இதுதான் இந்த ப்ராஜெக்டில் உருவான விதம். அண்ட் நிறைய நல்ல கலைஞர்கள் கூட வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடச்சிச்சு. விக்கின்னு ஒரு ரிசர்ச் அப்போ அந்த கேமராமேன் இருக்கார், அண்டு ராஜ்குமார் இருக்கார். சரத் சொன்ன மாதிரி ராஜ்குமார் வந்து நோன்ற வார்த்தையே இருக்காது. நீங்கள் எவ்வளோ கஷ்டமாக சொன்னாலும் அந்த சிரிச்சுட்டே பண்ணுவார். ஒருவேளை அதை மறைக்கிறதுக்கு தான் அவ்வளோ பெரிய தாடி வச்சுருக்காரான்ற அளவுக்கு டவுட் இருக்கும். அந்த மாதிரி ஒரு டெக்னீஷியன் அவர். அப்புறம் எனக்கு முக்கியமாக சதீஷை வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு நான் பாராட்டியிருக்கேன் எல்லா இடத்துலையும். ஏன்னா நாங்கள் போன டைம் வந்து ரொம்ப குரூஷியலான, சொல்லப்போனால் கிரிட்டிக்கலான டைம் அது. கரணம் தப்பினா மரணம் அப்படின்ற மாதிரி ஸ்டேஜ் எங்களுக்கு. ஆனால் அவர் அடித்த கரணம் ஒன்று கூட தப்பலை. அதுதான் எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு லக்கு. அவ்வளோ பெரிய ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. கடைசியாக ராம் பாண்டியன், சரத் சொன்ன மாதிரி ரொம்ப பேச மாட்டார் அவர். ஆனால் நான் முதல்ல ராம் கூட உட்காந்து நான் எடிட் பண்ணது வந்து வீரப்பன் ஃபுட்டேஜ். அதுவே ஒரு 9-10 மணி நேரம் இருக்கும். அதை நான் 6 எபிசோடு ஏற்ற மாதிரி எடிட் பண்ணுறதுலேருந்து ஆரம்பிச்சிச்சு எனக்கும் ராமுக்குமான அந்த ட்ராவல். ஸோ இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி முடிக்கும்போது அவர் சொன்ன மாதிரி தான், எங்கேயுமே ஒரு முகசுளிப்பு காட்ட மாட்டார், எதுவுமே பேச மாட்டார், ரொம்ப அமைதியாக இருப்பார். இந்த க்ளீஷேவாக சொல்கிறதுன்னா அவர் பேச மாட்டார், அவர் ஒர்க்கு பேசணுவாங்களே அந்த மாதிரி ஒரு டைப் அவர். இப்போ நீ ப்ரெஸ் மீட்லாம் முடிஞ்சப்போ கூட ஒரு குரூப் ஃபோட்டோ எடுப்போம், அதில் கூட நோட் பண்ணி பாருங்கள், அவர் கண்டிப்பாக லாஸ்ட்டில் தான் போய் நின்றுருப்பார் அவர். ஸோ என்னோட ரெக்வஸ்ட் வந்து இந்த அவர் ஒர்க்கு பேசுது, இதோட சேர்த்து அவரும் இன்னும் கொஞ்சம் பேசணும் அப்படின்றது தான் என்னோட ஒரு சின்ன ரெக்வஸ்ட். ஸோ இதுதான் இந்த ப்ராஜெக்ட் உருவான விதம். இதை பற்றி சொல்கிறதா இருந்தால் இதில் எந்த ஸ்டாண்ட் எடுத்திருக்கோம் அப்படின்னா, நான் வந்து அடித்து சொல்லுவேன், நாங்கள் வந்து நக்கீரன் ஸ்டாண்டு தான் எடுத்திருக்கோம். நக்கீரன் ஸ்டாண்ட்னா ப்ரோ வீரப்பனா அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக இல்லை. நக்கீரன் அந்த முக்கியமான 3 விஷயத்தை பண்ணுச்சு. ஒன்று, இவ்வளே சொல்கிற மாதிரி வீரப்பன்னா யாருன்னு உலகத்துக்கு காட்டினது நக்கீரன் தான். அதுக்கு முன்னாடி போலீஸ்க்கே தெரியாது. அந்த மாதிரி வீரப்பனுடைய அன்எக்ஸ்ப்ளோர்டான ஏரியாஸ், சொல்லப்படாத கதைகள், பக்கங்கள், அதெல்லாம் நாங்கள் வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்கோம். நேர்மையாக சொல்ல ட்ரை பண்ணிருக்கோம். 2வது வந்து வீரப்பன் பண்ண தவறுகளையும் சுட்டி காட்டினது வெளியே கொண்டு வந்தது நக்கீரன் தான். அதையும் நாங்கள் வந்து இதில் கொண்டு வந்திருக்கோம். இதை விட ரொம்ப முக்கியமானது, இந்த வீரப்பன் தேடுதல் வேட்டை அப்படின்ற பேரில் அங்கே உள்ள மலைவாழ் மக்களுக்கு நடந்த அத்தனை அதிகார அத்துமீறல்கள், அந்த வேட்டையை வெளியே கொண்டு வந்தது நக்கீரன் தான். அதை இதில் ஒரு விழாவரே வெளியே கொண்டு வந்தது தான் இந்த ப்ராஜெக்டோட சோல். இதோட ஆன்மா அதில் தான் அடங்கியிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த கதையை எடுத்துகிட்டு அந்த மக்களோட வழியை சொல்லாமல் கிடக்கிறதோ, டக்குன்னு சொல்லிட்டு 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் கிடக்கிறதோ ஒரு அறம் இல்லாத செயல் அது. அப்படி பண்ணியிருந்தால் இந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ தான் சக்ஸஸ் ஆகிருந்தாலும் நாங்கள் நிம்மதியாக தூங்கியிருக்க மாட்டோம், எம்டியும் எங்களை நிம்மதியாக தூங்க விட்டுருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை பண்ணோம். அது பண்ணதில் வந்து எல்லாருமே ஒரே பேஜில் இருந்தோம். நாங்கள்
சரத், ஜி டீம் எல்லாமே ஒரே பேஜில் இருந்தோம். ஏன்னா எந்த அளவுக்கு அந்த பெயின்லாம் இருந்துச்சுன்னா, நாங்கள் கேள்விலாம் எடுத்துகிட்டு போய் அந்த மக்கள்கிட்ட கேள்வி கேட்போம். நானும் வசந்தும் தான் மாறி மாறி இன்டர்வியூஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். ஒருத்தவங்க பேசும்போது அவங்க சொல்கிறது நமக்கு உள்ளே வந்து உடையும், அப்படியே ஏதோ போட்டு நொறுக்கும். ஆனால் அவங்க வந்து அழாமல் சொல்லுவாங்க. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னடா இப்படி ஒரு விஷயத்த வந்து இப்படி சொல்லிட்டு போகிறீங்களேன்னு தோணுச்சு. ஏன்னா அவங்களுக்கு மறத்து போயிடுச்சா, இல்லைன்னா அது பல வாட்டி அந்த குடும்பம் நடந்து அவங்க அந்த ஸ்டேஜ் வந்துட்டாங்களான்னு தெரியாது. ஆனால் அந்த இன்டர்வியூ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் உடனே நமக்கு ஒரு பெரிய ஒரு பெருமூச்சு விடணும் போல இருக்கும். ஏன் ஓரமாக போய் ஒரு பெருமூச்சு விடணும் போல இருக்கும். உடனே அடுத்த கேள்விக்கோ அடுத்த இன்டர்வியூக்கோ போக முடியாது. ஸோ மாற்றி நான் எடுத்துகிட்டு நான் ஒரு எக்ஸாஸ்ட் டைம் அவர்கிட்ட பேர் எக்ஸாஸ்ட் டைம் எடுப்போம். அதுக்கப்புறம் நான் சரத் வசந்த் உட்காந்து அதை பற்றி பேசுவோம். என்னடா இப்படிலாம் கொடுமை இருக்குன்ட்டு. அதை எந்த ஒரு அறம் பிறழாமல் இதில் கொண்டு வரணும் அப்படின்றது தான் எங்களுடைய மிகப்பெரிய நோக்கமாக இருந்துச்சு. அதை இதில் பண்ணியிருக்கோம் இந்த டாக்கு சீரியஸில். அண்டு அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். வெற்றியின் பரம ரகசியம் எங்கே ஒளிந்திருக்கிறது என்றால், நாம் செய்வதை விரும்பி செய்வதில்தான் இருக்கிறது. அப்படி இதை விரும்பி செய்தவர் மற்றும் அண்ணன் அவர்களின் வாரிசு தீரன் புரொடக்ஷன். இந்த மேடை அவருக்கு முதல் மேடை, நமக்கு முதல் அறிமுகம். அழைக்கிறோம் தயாரிப்பாளர் பிரபாவதி அவர்களை. இது அனைவருக்கும் வணக்கம். இது ரொம்ப முக்கியமான ஒரு மேடை, எனக்கும் சரி தீரன் ப்ரொடக்ஷன்ஸ்க்கும் சரி. ஏன்னா இந்த மேடைக்கு என்னை கூட்டிகிட்டு வந்து விட்ட, எனக்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய அப்பா, அம்மா, என் கணவர், என்னுடைய குடும்பம், என்னுடைய வெல்விஷர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் நக்கீரன் குடும்பம், இவங்க எல்லாருக்கும் முதல் நன்றியை சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் வீரப்பன்? நான் வந்து சின்ன வயசுலேருந்து சில விஷயங்கள் நம்மளை ரொம்ப பாதிக்கும், இல்லை ஏதோ ஒரு வகையில் நம்மளை வந்து நமக்குள்ளே ஏதோ ஒரு எமோஷனை க்ரியேட் பண்ணும் இல்லையா? அப்படி ஒரு விஷயம் வந்து திடீர்னு ஒரு நாள் அப்பா எங்கேயோ போகிறாங்க, வீட்டில் அம்மா அழுகுறாங்க, பயப்படுறாங்க, வீட்டில் எல்லாருமே அழுதுட்ருக்காங்க. ஒரு மாதிரி நார்மலான சூழல்லாம் கிடையாது. ஏன் அப்பா பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் ஃபோன் பண்ணுவாங்க, நான் சொல்கிறது சிஎம் ஃபோன் பண்ணுவாங்க, முக்கியமான ஆளுங்கள்லாம் ஃபோன் பண்ணுவாங்க. என்னம்மாச்சு, எங்கே போயிருக்காங்க? அப்பா வீரப்பன்னு ஒருத்தவங்க பார்க்க போயிருக்காங்க. அப்படியா? யாருமா அவர் அப்படின்னா எங்கள் அம்மாவுக்கும் பெருசாக தெரியாது. பட் என்ன சொல்லுவாங்க, அவர் ரொம்ப பயங்கரமான ஆள், அவர் வந்து யானையெல்லாம் கொண்டிருக்காரு, அப்புறம் மனுஷங்களையும் நிறைய பேரை கொண்டிருக்காரு அப்படின்னு. ஏன் அப்பா போனாங்க? அப்போ நாங்கள் சின்ன பிள்ளைல ஏன் அப்பா போனாங்க? அவங்கள மட்டுமே நம்பி இருக்கிற குடும்பம் எங்கள் அம்மா. எங்களுக்கு எங்கள் அப்பா விட்டால் வேறு உலகம் கிடையாது. அவங்கள நக்கீரன், பத்திரிக்கை, தம்பிகள், அவங்க குடும்பம், இவங்க எங்கள் எல்லாத்துக்குமே அஸ்திவாரம் அப்பா. ஏன் இப்படி ஒருத்தவங்களை பார்க்க போகிறாங்க அப்படின்னு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் வருவாங்க. வந்தால் கால்லெல்லாம் நிறைய அட்டை பூச்சி கடித்த மார்க்ஸ் இருக்கும், அந்த வலி இருக்கும். அது எல்லாத்தையும் அதை பார்க்கும்போது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். திடீர்னு வந்துட்டு ஒரு நாள் மயிலருக்கு கொடுத்தாங்க. இது உங்களுக்கு வீரப்பன்னு ஒருத்தர் கொடுத்தாருடா அப்படின்னு கொடுத்தாங்க. என்னடா பயங்கரமான ஆளுன்னு சொல்கிறாங்க, நம்மளுக்கு பிடிச்ச மயிலருகை கொடுத்து விட்ருக்காரு, இவர் எப்படிப்பட்ட ஆறு அப்படின்னு சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கு சில பேர் மேலே ஒரு இது இருக்குல்ல, இவர் நல்லவரா கெட்டவரா, இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்ற சில பாதிப்பு இருக்கும். அப்பா இவர் ஏன் பார்க்க போனாங்க அப்படின்ற ஒரு இது எல்லாம் சேர்ந்து அப்புறம் நான் காலேஜ் போகிறேன். காலேஜ் போன பிறகு என்ன ஆகுது, நக்கீரன் 25 ஆண்டு நக்கீரனுடைய வரலாற்றை வந்து டாக்குமெண்ட்ரியாக பண்ணலான்னு முடிவெடுக்கிறேன். அப்போ டாக்குமெண்ட்ரி பண்ணுறதுக்காக நான் காட்டுக்கு போனேன். காட்டுக்கு போகும்போது அந்த மக்களை சந்திச்சும் போது அவங்களுடைய வலியை எல்லாம் கேட்கும் பொழுது, இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்களே இந்த மக்கள், இவ்வளோ வலின்னும் போது ஒரு 2-3 நாள் என்னால் தூங்கவே முடியல. அப்போது இதெல்லாம் சின்ன வயசுலேருந்து நடந்த பாதிப்புகள் இதெல்லாம் மனசில் ஓடிட்டு இருக்கும்போது, சரி நம்ம வந்து இதை வந்து ஒரு பெரிய படைப்பாக, ஒரு பெரிய ஆவணமாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படின்னு தோணுனோடனே நம்ம அப்பா தானே போய் கேட்போன்னு சொல்லி கேட்டேன். அப்பா இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணவா அப்படின்னு. பெரிய பெரிய ஆட்கள் கேட்டு கூட அவங்க இந்த இதை பற்றி பண்ணுங்கன்ற அனுமதியோ கொடுத்ததில்ல. சரி நம்ம அப்பா தானே, நம்ம போய் கேட்டால் உடனே கொடுத்துருவாங்கன்னு நினச்சேன். ஆனால் மற்றவங்கள விட எனக்கு நிறைய டெஸ்ட் வச்சாங்க, எக்ஸாம் வைக்காது தான் பாக்கி. ஏன்னா நக்கீரன் எப்பொழுதும் எளிய மக்களுடைய குரலாக இருந்திருக்கு. அப்படி அப்பா காட்டுக்கு போனது கூட அந்த எளிய மக்கள், நம்ம அந்த மலைவாழ் மக்களுக்கு ஏதோ ஒரு தீர்வு கிடைக்குமா அப்படின்றதுக்காக தான். நீங்கள் ஒரு ஆவணம் பண்ணுறீங்கன்னா அந்த ஆவணப்படம் எல்லாத்தையும் கரெக்டாகவும் நேர்மையாகவும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற அந்த புரிதலும் அந்த நம்பிக்கையும் நம்ம கொடுத்த பிறகுதான் முழு நம்பிக்கையோட இது பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த நம்பிக்கைக்கு ஒரு பெரிய நன்றியப்பா. அப்புறம் பண்ணலான்னு முடிவெடுத்தாச்சு. அப்படின்றபோது அப்போ தான் தீரன் ப்ரொடக்ஷன்ஸ் ஆரம்பிக்கிறோம்.
அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எஸ்ஆர் பிரபு அண்ணாட்ட ஒரு தடவை போனேன். அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் எல்லாத்துக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணார். அவர் சொன்ன ஒரு பர்சன் ஷாம். எல்லாருக்கும் இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக புரியாது. ஒரு இப்படி இருக்க நீங்கள் சொன்ன மாதிரி மெயின் ஸ்ட்ரீமில் இந்த மாதிரி ஒரு சூழலில் இந்த ப்ராஜெக்டை முழுசாக புரிஞ்சுக்கிட்டவங்க ஒருத்தவங்கனால தான் இந்த ப்ராஜெக்டை பண்ணலாம் அப்படின்றதும் இது மேலே ஒரு நம்பிக்கையும் வைக்க முடியும். அந்த நம்பிக்கையும் வச்சு இப்போ வரைக்கும் எங்கள் கூட தோளோடு தோள் நின்று இந்த ப்ராஜெக்டுக்காக முழு ஈடுபாடும் முழு அக்கறையோடு இந்த ப்ராஜெக்ட் எங்கள் கூட சேர்ந்து பயணிச்சுட்டு வராரு. தேங்க்யூ ஷாம், இட் மீன்ஸ் அ லாட். ஸோ ஷாம் அடுத்து அவங்களுடைய ஜீல இருக்கிற ஹெட்ஸ்ட்டை போய் சொல்லும்போது சிஜு சாரும் அதை புரிஞ்சுக்கிட்டு இது நல்லா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சைட்லேயும் பயங்கரமான சப்போர்ட் இருந்துச்சு. ஜி டீம் எல்லாரும், கௌஷிக் சார், அப்புறம் பிரசாந்த், இவங்க எல்லாருமே எங்கள் கூட உறுதுணையாக இருந்தாங்க. அப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் நிறைய சண்டை வரும் ஜி டீம் கூட எங்களுக்கும் அவங்களுக்கும். அப்புறம் ஆனால் அதெல்லாம் போக போக என்ன ஆச்சுன்னா, இந்த படம், இந்த டாக்கு சீரீஸ், இதோடைய நோக்கம் என்ன, இதை நாங்கள் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்ற அந்த அவங்க பார்த்த பிறகு அவ்வளோ எக்ஸ்ட்ரா ஸ்டெப் எடுத்து எங்களுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ சிஜு சாருக்கு இந்த நேரத்தில் அவரும் எங்களுக்கு பயங்கரமான ஒரு பெரிய சப்போர்ட்டிவ் சிஸ்டமாக இருந்தார். ஸோ இவங்க எல்லாருக்கும், ஜியோடைய டீம் எல்லாருக்கும் பெரிய நன்றி. இப்போ ஒரு கனவு, இது பெரிய கனவு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சு அதுலேருந்து என்னுடைய கனவு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்றது. என்னுடைய கனவை அவங்களுடைய கனவா நினச்சிக்கிட்டு என் கூட எனக்கு உறுதுணையாக என் கூட நடந்தது 2 பேர், ஜெயண்ணா, வசந்தண்ணா. அவங்க சொன்ன மாதிரி அவங்க இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் இந்த இடத்துல இப்படி இல்லை. அப்படி என்னுடைய எல்லா நேரத்துலையுமே இந்த ப்ராஜெக்டுக்காக முழு ஈடுபாடை கொண்டு இந்த ப்ராஜெக்டை என் கூட சேர்ந்து அவங்க உறுதுணையாக இருந்தது எனக்கு பெரிய பெரிய கிஃப்ட் ஆக்சுவலாக. அப்புறம் எல்லாரும் சொன்ன மாதிரி அடுத்தது இப்போது நாங்கள் எல்லோரும் இருக்கோம், ஒரு டைரக்டர் வரணும் அப்படின்றபோது ஈகோ இல்லாமல், ஏன்னா இது ஒரு டீம் ஒர்க். ஏன்னா மற்ற படத்தில் வர மாதிரியான ஒர்க்காக இருக்காது ஒரு டைரக்டருடைய ஒர்க். இதில் ஒரு டீம் ஒர்க்காக பிரித்து வேலை செய்கிறோம். நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்குது. ரிசர்ச் தனியாக பிரிச்சுட்டோம், எடிட் தனியாக போயிடுச்சு, ஃபிக்ஷன் தனியாக இருக்குது. இதை சேர்ந்து நம்ம ஒரு டீமாக பண்ணணும் அப்படின்றபோது எந்த விதமான ஈகோவும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட் மேலே முழு புரிதலோடு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணது ஷரத். ஸோ ஷரத்துக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் இந்த நேரத்தில். அதுக்கு அடுத்தது டிஓபி. காட்டுக்கு போய் நிஜமாவே நானும் காட்டுக்கு போயிருந்தேன். ஷூட்டு ஆரம்பிக்கிற அன்றைக்கி போயிருந்தோம். எனக்கு இவங்க ஷூட் முடிச்சுட்டு வர வரைக்கும் பக்குன்னு இருந்துச்சு. ஏன்னா திடீர்னு பார்த்தா பக்கத்தில் யானை சாணம் இருக்குது, இப்போ தான் இங்கே வந்துட்டு போச்சுருந்தாங்க. 2 நாளைக்கு முன்னாடி தான் ஒருத்தவங்களை கொலை பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படி ஒரு சவாலான ஏரியா அந்த காட்டில் ஆனால் நாங்கள் என்ன நினச்சோம், ஒரு டாக்யூ சீரிஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது கரெக்டாக அதே இடத்துல போய் எடுக்கணும். அதனால அது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டே கிடையாது. அந்த இடத்துல போய் அந்த இடத்துல போய் இதை சிறப்பாக செய்யணும் அப்படின்றபோது அதை ராஜ் ரொம்ப சிறப்பாக ரொம்ப அழகாக விஷுவலைஸ் பண்ணி கொடுத்தாரு. ராஜ், தேங்க்யூ ஸோ மச். இப்போ நம்ம இது பேசிடுறோம், ஜெயண்ணா, வசந்தண்ணா எனக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவ் சிஸ்டமாக இருந்தாங்கன்றது நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அதுக்கு நடுவில் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ அவங்க இது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ரிசர்ச் நாங்கள் இப்போ சொன்ன மாதிரி சுஜா எல்லாரும் சொல்லிட்டாங்க. சுஜாவை கண்டுபிடிச்சதுலேருந்து ரிசர்ச்க்கு ஒரு டைம் போயிட்டு வரும்போது எல்லாரும் ஒரு 5 கிலோ 10 கிலோ வெயிட் குறைச்சி தான் வருவாங்க, அவ்வளோ கருப்பாக வருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த காடு மலையில் திரிஞ்சு வசந்தண்ணா அவ்வளோ எஃபர்ட் போட்டு இந்த ஆட்களை கண்டுபிடிச்சி யார் இதுக்கு சரியான ஆட்களாக இருப்பாங்க அப்படின்றத தேர்ந்தெடுத்து அதுக்கு அந்த ரிசர்ச் தான் இதோடைய ஆணிவேரை. அந்த ரிசர்ச்சை சிறப்பாக செஞ்சது வசந்தண்ணா. ஃபிக்ஷன் ஷார்ட்ஸ் அடுத்து வந்தோன்னா ஃபிக்ஷன்ஸை நாங்கள் ரொம்ப கரெக்டாக பண்ணணும்னு நினச்சோம். ஏன்னா இது ஒரு டாக்யூ சீரீஸ், அதில் இதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும், ஆனால் எந்த வகையிலையுமே இதை கெடுத்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தோம். அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணார் ஷரத். அடுத்தது இப்போ நீங்கள் நரேட்டர்ஸ், நீங்கள் சொன்னால் 12 மணி நேரம் 24 மணி நேரம் ஃபுட்டேஜ் பேசுகிறவங்க எல்லாரோடைய இதில் எல்லாருமே என்ன பேசுனாங்கன்னு நீங்கள் நடுவில் தூக்கத்தில் எந்திரிச்சு ஜெயநட கேட்டாலும் சொல்லுவார், இவர் இந்த இடத்துல இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ஒவ்வொரு வார்த்தையும் ஸ்பீக்கர்ஸ் எடிட்டில் ராம் கூட உட்காந்து பண்ணும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். இந்த மாதிரி ஒன்று சொல்லியிருப்பாங்க, அதை எடுத்து இந்த இடத்துல போடுங்க அப்படின்னு. அவ்வளோ மனப்பாடமாக இந்த ப்ராஜெக்ட் அவ்வளோ உள்ளேருந்து இதை பண்ணது ஜெயண்ணா. அடுத்தது ராம் நிறையா பேச மாட்டாருன்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் ராமோடைய ஒர்க் பேசுன்றது நான் உண்மையாலுமே இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப சோஷியலாகவும் பொலிட்டிக்கலாகவுமே இந்த ப்ராஜெக்டை பற்றின புரிதல் இல்லாத ஒருத்தவங்கனால இந்த ப்ராஜெக்டை பண்ண முடியாது. இப்போ ஜெயனா ராமு ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க, ஒரு நரேஷனை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம போய் பார்க்கும்போது ஒவ்வொன்றுத்துக்கும் எந்த காரணத்துக்காக இதை வச்சுருக்கோம் அப்படின்ற தெளிவான
ஒரு விளக்கம் அவங்க 2 பேர்கிட்ட இருந்து இருக்கும். ஸோ ராமோடைய டெடிகேஷன், ராமோடைய அந்த இந்த 1.5 வருஷம் அவர் போட்ட எஃபர்ட் அப்படின்றது வந்து அது வந்து பெரிய பெரிய பலம் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ராம், இட் மீன்ஸ் அ லாட். தேங்க்யூ. அடுத்தது சதீஷ். சதீஷ் வந்து என்னென்னா, எல்லாம் முடிச்சிட்டோம், மியூசிக்கு எங்களுக்கு பெரிய சேலஞ்ச் ஆகிடுச்சு, என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற போது மறுபடியும் ஷாம் தான் அந்த இதில் வந்து எங்களுக்கு கை கொடுத்தது. சதீஷ் இருக்கார், சதீஷ் பண்ணுவார் அப்படின்னு மறுபடியும் ஷாம்கிட்ட கேட்டேன், ஷாம் இனிமேட்டு நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை பிரபா, ட்ரஸ்ட் மீ, சதீஷ் வந்து நல்லா பண்ணுவாருன்னு. ஆனால் நாங்கள் நினச்சதை விட 100 மடங்கு ரொம்ப அழகாக பண்ணி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பயங்கரமான ஒரு சப்போர்ட்டாக ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தது சதீஷ். தேங்க்யூ ஸோ மச் சதீஷ். இப்போது எங்களுடைய குரூ நிறைய பேர் வந்திருக்காங்க, மகேந்திரன்லேருந்து காஸ்டிங் டைரக்டர்லேருந்து எல்லாருமே வந்திருக்காங்க. இவங்க நான் தான் சொல்லுவேன், இது ஒரு டீம் ஒர்க். இதை யாருமே தனிப்பட்ட முறையில் நாங்கள் அப்படின்றது சொல்லவே மாட்டோம். எல்லாரும் சேர்ந்தது தான் இந்த ப்ராஜெக்ட். இவங்க எல்லாருடைய சப்போர்ட்டும் இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த ப்ராஜெக்டை உங்கள் கண் முன்னாடி கொண்டு வந்து இவ்வளோ கஷ்டம் சொல்கிற மலையை இழுத்து கொண்டு வந்து தான் உங்கள் கண் முன்னாடி நிப்பாட்டியிருக்கோம். ஸோ என்னுடைய ஃபுல் குரூவுக்கும் எங்களுடைய ஏடிஸ் டீம் எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றிகள் இந்த டைமில். அடுத்தது எங்கள் சுப்பு சார், ஜீவா சார், அவங்க இல்லைன்னா ரிசர்ச்சு ஆட்கள் யார் என்ன கரெக்டான ஆட்களை தேர்ந்தெடுத்து கொடுக்கறதுக்கு எங்கள் சுப்பு சார் வந்து அங்கே இருக்கிற நிறைய சொந்தக்காரவங்க, அவங்க அந்த காட்டில் வாழ்கிற எல்லாருமே பாதிக்கப்பட்டவர்கள் சிலவங்க சுப்பு சாரோடைய சொந்தக்காரவங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கள கரெக்டான ஆட்களாக எங்களை கூட்டிகிட்டு போய் காமிச்சு அவங்கள வச்சு எது வந்து ஏன்னா தவறாக போயிடக்கூடாது அப்படின்றதுல எங்கள் கூடவே பக்கம் பலமாக இருந்தது வந்து எங்கள் சுப்பு சார். ரொம்ப நன்றி மாமா. ஆமாம். ஸோ இது இல்லாமல் எங்களுடைய ஸ்பீக்கர்ஸ் பாப்பா மோகன் சார், என்ராம் சார், சீமான் சார், அப்புறம் அலெக்சாண்டர் சார், மோகன்குமார் சார், அது இல்லாமல் பேசின எல்லா ஸ்பீக்கர்ஸுமே நக்கீரனுக்காக வந்தாங்க. எல்லாரும் வந்து முழு மூச்சோட இந்த எங்களுக்காக சப்போர்ட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன பண்ண முடியும், எங்களால் என்ன பண்ண. என்ராம் சார்லாம் நான் சொல்லியிருந்தேன், மாமா நீங்கள் ஒயிட் ஷர்ட் ஆஷ் கலர் பேண்ட் போட்டு வந்துடுங்க, அது நல்லாயிருக்கும். பேக் வந்த உடனே சின்ன பிள்ளை மாதிரி ஒயிட் ஷர்ட் ஆஷ் பேண்ட் ஓகேப்பா அப்படின்னு கேட்டார். ஸோ அந்த அளவுக்கு அவ்வளவு நம்மளுக்காக அவங்க அவ்வளவு மெனக்கிட்டு அது பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. எங்கள் நக்கீரன் லீகல் டீம், அவங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் இல்லை, ஏன்னா லீகலி நம்ம இதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அவங்களுடைய சப்போர்ட்டுக்கு பெரிய நன்றி. எங்கள் நக்கீரன் குடும்பம், இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. அதோட இந்த எங்களுடைய ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணது சூர்யா அண்ணா, சிவகார்த்திகேயன் அண்ணா. நான் போய் கேட்ட உடனே கண்டிப்பாக பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் கண்டிப்பாக பண்ணும் அப்படின்னு சொல்லி அவங்க ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க 2 பேருக்கும் ஒரு பெரிய நன்றி இந்த தருணத்தில். இது தவிர இப்போ நம்ம சித்தன் வந்து மலை மக்களுடைய சதாசிவம் கமிஷன் முழுக்க இது எல்லாத்தையுமே இதுக்காக பாடுபட்டது நக்கீரன். அதே மாதிரி சித்தனை வந்து கொண்டு வந்து சரணடைய வைக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி எடுத்து சரணடைய வச்சது வந்து நக்கீரன். அந்த சித்தனை இந்த சூழலில் நாங்கள் தீரன் ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து போய் பார்த்து இப்போ அவங்க வாழ்கிற ஒரு சாதாரணமாகவும் நிம்மதியாகவும் ஒரு வாழ்கிற வாழ்க்கையை ஒரு நம்ம போய் வந்து அது வீடியோ எடுத்துகிட்டு வரோம் அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ நக்கீரன் எடுத்த முயற்சியுடைய பலனை இன்னைக்கு தீரன் ப்ரொடக்ஷன்ஸ் நாங்கள் போய் பார்த்து அவங்கள போய் வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம். இந்த மாதிரி நிறைய நல்ல தருணங்களை இந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு கொடுத்துருக்கு. இது பெரிய பொறுப்பு. இது மட்டும் அதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், தீரன் ப்ரொடக்ஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய பல முக்கியமான உண்மையாக நடந்த விஷயங்களை வச்சு நிறைய பண்ணணுன்ற ஒரு ஐடியாவில் தான் இருக்கோம். எப்பயுமே நக்கீரன்லேருந்து அந்த பக்கம் இருந்து நான் இந்த பக்கம் இருப்போம். பட் இந்த தடவை இந்த பக்கம் இருந்து நான் உங்ககிட்ட அதான் கேட்குறேன், உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஸோ நல்ல ப்ராஜெக்ட்டுக்கு கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் இருக்குன்ற நம்பிக்கையோட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. அப்புறம் ட்ரெய்லர் பற்றி சொல்லும்போது அந்த ட்ரெய்லர் கட் பண்ண எடிட்டருடைய இதை பற்றி நாங்கள் சொல்ல மறந்துட்டோம். எக்ஸ்ட்ரானரியாக பண்ணார் கணேஷ். ஸோ கணேஷோடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. ஸோ கணேஷ்க்கும் ஒரு பெரிய கைத்தட்டல் அண்ட் தேங்க்யூ. தேங்க்யூ. அப்பா இருக்கும் மேடையில் மகள் பேசுவது எவ்வளவு அழகானது. ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பர் இல்லை, ஒரு தெளிந்த நீரோடை போல அழகாக பேசியிருக்கீங்க. G5ல தொடங்கிய உங்கள் பயணம் மேலும் சிறக்கணும், எங்களுடைய வாழ்த்துக்கள். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். வலிகள் நிறைந்த நிகழ்வுகள் இவர் வாழ்க்கையில் அவலத்தையும் ஆவேசத்துடன் அலசி பார்த்த கட்டுரைகள் பல. தேசமே பேச பயந்த ஒரு பெயர் வீரப்பன். அவர் கூட்டுக்குள்ளே சென்று வந்த காட்டு சிங்கத்தின் கதை சொன்னவர். தமிழக அரசியலில் தைரியமாக சொன்ன உங்கள் கட்டுரைகள் குக்கிராமம் முதல் கூவத்தூர் வரை சென்று சேர்ந்தது.
கல்வி, கற்பழிப்பு, கடத்தல், அரசியல், ஆக்கிரமிப்பு, அடிதடி என்று அத்தனை குறைகளையும் அலசி பேசியவர் நீங்கள். உங்கள் மீசை மீது பலருக்கும் ஆசை, உங்கள் எழுத்தின் மீது எங்களுக்கு ஆசை. எதிரிக்கும் அஞ்சா நெஞ்சின் அனைவருக்கும் அண்ணன் நம்மில் ஒருவர் நக்கீரன் திரு கோபால் அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறோம். கொஞ்சம் ஓவராக தான் இருந்தது. மகிழ்ச்சி. நக்கீரன் குடும்பம் உங்களை வணங்குகிறது. எங்கள் சீனியர்லாம் இருக்கார். எங்கள் மணியன் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. எங்கள் ராஜா அண்ணன் இருந்தார். எங்கே இருக்காரா? அந்த இருக்கார். அது எங்கள் குடும்பம். அவர் எங்கே அண்ணங்க ராஜா அண்ணன் அந்த இருக்கார். நாங்கள்லாம் ஒன்றா இருந்தோம். இவங்க சொன்ன மாதிரி தான் மகன் இப்படி பேசுன்னு எனக்கு முன்னாடி தெரியும். நீங்கள் முதல் மேடை நீங்கள் இல்லை, பல மேடை பார்த்துட்டாங்க. எஸ் எஸ் எஸ். அடுத்த நன்றி வந்து G5 தான். கௌசிக், நம்ம சாம், பிரசாந்த் டீமுக்கு. ஏன்னா முதல்ல நக்கீரன்னா தைரியம் வேணும், வீரப்பனா இன்னும் வேறு தைரியம் வேணும். நான் வந்து என் மகன் வந்து சொல்லிச்சு, இந்த மாதிரிப்பா தம்பி வசந்தும் ஜெய் வந்து சொன்னாங்க G5லப்பா. நான் அதுக்கு முன்னாடி 2 வருஷமாக நான் பெரிய பெரிய ஆளுகளை வச்சு தேடிக்கிட்டே இருக்கேன். என் மகன் கேட்கும், இப்போ அவங்கள வச்சு பார்க்கலாமா இவங்கள வச்சு பார்க்கலாமா அப்படின்னு. நானும் கேட்பேன், போவேன். எல்லாருக்குள்ள ஒரு பயம் இருக்கும், ஆனால் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ G5 வந்துட்டாங்கப்பா, நல்லா கேட்டுட்டிங்களாண்ணே? நல்லா கேட்டுங்க. இல்லை நல்லா கேட்டேன். திடீர்னு ஆஃபீஸ்க்குள்ளே 2 உருவம் வரும், ஒன்று தாடி, இன்னொன்று மொட்டை. சாரி கோச்சிக்காய்ங்க. அப்படி நான் ரூம்லேருந்து போவேன், 2 வருவாங்க அப்படிம்பாங்க. ஏன்னா முதல் ஃப்ளோர் அவங்க ஆஃபீஸ் அப்படிம்பாங்க. போன பிறகு கீழே ரிசப்ஷனில் கேட்பேன், 2 வந்துச்சு யார் யானே? G5. ஓ ரைட். அடிக்கடி கம்மிங் கோயிங் அப்படியே. அப்போது போயிட்டுருக்கு போல அப்படின்னு. நான் என் பிள்ளைக்காக நீங்கள் என்னடா சேர்த்து வச்சிங்கன்னு கேட்பாங்கல்ல. இது வந்து நக்கீரன் குடும்பம் தான் இதனுடைய உரிமையாளர். அதாவது இது நாங்கள் எங்கள் டீம் ஒரு 6-7 பேர் இருப்போம். ஆனால் நிறைய விலை கொடுத்துட்டோம், நிறைய விலை. இதை வந்து இந்த நாயகியில் கிடைச்ச தேங்காய் மாதிரி ஊற்றிக்கிட்டே அலைஞ்சோம். இதை எப்படி கொடுக்குறதுக்கு இது எப்படி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது. நிறைய பேர் வந்துட்டாங்க சார் என்கிட்ட கேட்டு. பாலு மகேந்திரா சார் ஒருக்க வந்து 3 மணி நேரம் உட்காந்து பேசினார் சார், நம்ம சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னாரு. எனக்கு கூச்சம் முடியாதுன்னு சொல்கிறதுக்கு. அப்போது நான் காலையில் சொல்லுவானே அப்படின்னு. காலையில் தான் ஃபோன் பண்ணி, சார் கோச்சுக்காய்ங்க, எனக்கு அதை எடுக்க ஐடியா இல்லை அப்படின்னு. அப்படி இறக்குறதுக்கு ஒரு வருஷம் 2 வருஷம் முன்னாடி சொல்லி முடித்த பிறகு பாலா போனேன். என்ன நினச்சேன் என் தலைவனை உட்கார வச்சு பேசி இல்லைனியா அப்படின்னு. என்னை வானே நம்ம பேசுவோம் அப்படின்னு. எனக்கு பயம். அதாவது கொடுத்துட்டு அது போலீஸார்னு இப்போ வந்திருக்கிற கதைகள்னால் இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்திருக்கிற கதைகள் பார்த்தீங்கன்னா போலீஸோட ஸ்டோரியாக இருக்கும். அப்போ நமக்கு அப்படியே வெறியாகும். ஏன்னா பாதிக்கப்பட்ட பெண்களும் ஆண்களும் அவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ எடுத்த சாம்பிள் தானே 1-2 பேர். அந்த அம்மா பச்சை சேலை கட்ட யார் பேர் என்ன சின்ன நல்லம்மாள். அந்த ஒருத்தன் கரண்ட் ஷாக் வச்சு கை இல்லாமல் இருப்பான் பேர் என்ன, கரண்ட் ஷாக் வச்சு ஒருத்தன் பொண்ணுராட்சி பையன். இது வந்து ஒரு 0.001 தான் சார். 100 விழுக்காடு அப்படி கிடக்குறாங்க சார். நாங்கள் இதை பார்த்து வலி தான் எனக்கு. நான் ஏன் நக்கீரனை நாங்கள் தொடர்ந்து வீரப்பனை நாங்கள் தொட்டோம் அப்படின்னா, இந்த பாதிப்புகளுக்கு ஏதாவது ஒரு விமோசனம் பண்ண முடியாதா? அதுதான் நாங்கள் வந்து இங்கே ஹியூமன் ரைட்ஸ் போனோம், இவன் ரிஜெக்ட் பண்ணிட்டான், அங்கே போனோம், டெல்லி போனோம். நல்ல வேளை கிருஷ்ணயர் பார்வைக்கு கொண்டு போனோம். கிருஷ்ணயர் தான் இதை வந்து சீரியஸாக கொண்டு போனார். சீரியஸாக கொண்டு போன பிறகு தான் சதாசிவா கமிஷன். நீங்கள் இது பார்த்துருப்பீங்க. நான் வந்து கோபியில்
பாதிக்கப்பட்டவங்கள கிட்டத்தட்ட 1000 பேர் நான் வந்து நானும் என்னுடைய டீம் இந்த மோகன்குமார் நீங்கள் பேசியிருப்பாங்க, எங்கள் பாப்பா மோகன் இருப்பார், பழங்குடி மக்கள் சங்கம், இவர் பிவிசிஎல், நிறைய ஒரு 4-5 பேர் எங்களோட சேர்ந்துட்டாங்க. இந்த பாதிக்கப்பட்ட மக்களை சதாசிவ கமிஷன் கொண்டு போய் நிறுத்துறதுக்காக சார் ஊர்வலமாக கொண்டு போவோம், 2 மண்டபம் பிடிச்சி. இது எங்கே எனக்கு இடிச்சது தெரியுங்களா? என்னை அரெஸ்ட் பண்ணி என்னை கஸ்டடியில் எடுக்கிறாங்க. கஸ்டடிக்கு வந்தோன்னே என்னை விசாரித்த போலீஸ் அதிகாரி கோபமாக கேட்குறான், யாரை கேட்டுறா நீ வந்து பாதிக்கப்பட்ட, நாங்கள் கற்பழித்து என் ஆள் கற்பழிச்சிருப்பான் பண்ணுவோம், அவங்கள எப்படி நீ வந்து வரிசையாக நீ க்யூவில் கூட்டு போகிற, ஊரே பார்க்குற மாதிரி கூட்டு போயிருக்கு, என்ன திமிரு, உன்னை அன்னைக்கே உன்னை முடிக்கணும்னு நினச்சோன்னு சொன்னான் என்னை கஸ்டடி இருக்கும்போது. ஆனால் அந்த சதாசிவ கமிஷன் ரிப்போர்ட் வந்துருச்சு, இன்றைக்கி வரைக்கும் அது கால் கீழே கிடக்கு. யார் கால் கீழே கிடக்குங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் அரசாங்கம் மாறி மாறி வருது. அவங்கள எல்லாருக்கும் நீங்கள் வந்து எல்லாரும் போய் சொல்லி ஏற்றுக்கிட்டு, ஆமாம் கற்பழிச்சாங்க, ஆமாம் இவங்களுக்கு இவ்வளோ அநியாயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது ரிப்போர்ட் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் விமோச்சனம் இல்லை. ஆனால் கொடுமை என்னென்னா, இவங்களை வீரப்பனை கொண்டுட்டோங்கிற ஒரு இதை வச்சு, அது பின்னாடி வரேன், கொண்டுட்டோங்கிறது இப்போ நான் இப்போ சொல்ல, அதுக்கு மாத்திரம் அவார்டு மாத்திரம் 108 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. இது இந்த 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 படத்தை நான் அங்கே உட்காந்து தான் பார்த்தேன். முந்த நாள் என் தம்பி ஜெயும் வசந்தும் எங்கள் சரத்தெல்லாம் நான் எந்திரிச்சு முதல்ல கை தட்டினவன் நான் தான். ஏன்னா அந்த வழியை கரெக்டாக சொல்லிட்டாங்க. நான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்க்கல சார். ஆனால் என்னை புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல. இப்போ நக்கீரன் என்ன சொல்லுது, நக்கீரன் யாருக்காக நிற்கிது, என் குடும்பம் நக்கீரன் குடும்பம் யாருக்காக தான் ஃபைட் பண்ணுச்சு. இப்போ எங்கள் சுப்பு இருக்காம பாருங்க, இதை டைரெக்டாக ஏற முடியாது, கால் போச்சு. என்னால் வந்து நீங்கள் வந்து இந்த பக்கம் படுக்க முடியாது, இந்த பக்கம் படுக்க முடியாது அதிக நேரம். ஆனால் இப்போ வேகமாக நடக்கிற மாதிரி நடிப்பேன் ஒழிய எனக்கு என்னால் போட முடியாது. ஆக எல்லாரும் ஒரு வழியோட காடு 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 காடுன்னு சுற்றி இதை இவ்வளவும் நாங்கள் பண்ணது வீரப்பனுக்கு மாத்திரம் இல்லை, வீரப்பனை தேடி போகிறோங்கிற சாக்கில் பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் சைட்லேருந்து நீங்கள் சொல்லணும் தம்பி, அதுதான் எனக்கு முக்கியம்னு சொன்னேன். ஒரு 4வது எபிசோடு அப்படியே உரிச்சிருப்பாங்க. நான் கூட அதில் கொஞ்சம் வார்த்தையெல்லாம் வந்திருக்கோ, சில வார்த்தையெல்லாம் வருது, அது கூட யோசித்தேன். ஆனால் அந்த வழியை வேறு மாதிரி சொல்ல முடியாது. இதை நீங்கள் சொன்னால் தான் கொண்டு போய் சேர்க்க முடியும். இதை விடலாம் ரொம்ப கோரமான விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. அதை அப்படியே கொண்டு வந்து 4வது எபிசோடில் இவங்க பண்ணியிருக்காங்க. எந்த காம்ப்ரமைஸ் பண்ணாமல் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் சைட்லேருந்து சொன்னது தான் எனக்கு வந்து ரொம்ப, நான் வந்து நின்று கை தட்டினேன். ஏன்னா நக்கீரன் ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்த்துச்சு. இது வந்து வரலாறு நம்ம கையிலேயே வச்சுருந்தோம், இது எப்படி கொடுக்க போகிறோம். அப்போது என் மக டீமு இதை கொண்டு போய் அடுத்த கட்டத்துக்கு சேர்த்துருச்சு அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு. அதனால தான் ஜிக்கு முதல்ல நான் பாராட்டு சொன்னது. ஏன்னா தைரியம் வேணுது. இப்போ நாங்கள் பெரிய தைரியசாலின்னு சொல்லவில்லை. எங்கள் அண்ணன் ராஜாயெல்லாம் இருக்கும்போது இன்பதுரைன்னு இப்போ ஒரு ஏடிஎம்கே எம்எல்ஏ கேள்விப்பட்டிருக்கு. ஒரு பெரிய இன்னைக்கு லீடிங் லாயரு, ஏடிஎம்கேல ஒரு பெரிய ஒரு அடுத்த கட்டத்தில் இருக்கிற தம்பி எங்கள் கூட இருந்தார். அவர் தான் வீரப்பன் கையை கட்டி இருக்கிற படத்தை வாங்கிட்டு வந்தவர். அவர் தான் வீரப்பனை வீரப்பன் பற்றி செய்தியை நக்கின் பண்ணவரே என் தம்பி அவர் இன்பதுரை தான். எனக்கு அந்த படத்தை இப்போ கூட பேசிகிட்டு இருந்தோம் அண்ணன்ட்ட. ஓயாமல் ஒன்று பண்ணுவான், ஒரு கழுத்தை வெட்டுவான், இல்லைன்னா முண்டத்தை கழுதையில் அனுப்புவான், இல்லைன்னா தலையை மாத்திரம் அனுப்புவோம் அப்படி. அப்போ நான் வந்து லேஅவுட் ஆர்டிஸ்ட் தான். அட்டைக்கு பண்ணும்போது இந்த படம் தான் வரும். இவன் என்னையா காச நோய் மாதிரி இருக்கான், காச நோய் அடித்த மாதிரி, இவனை போய் தலையை வெட்டினாங்க கிளையை வெட்டினாங்கிறீங்க, உண்மையிலே அவன் எப்படியா இருப்பான். இதுதான் முதல்லேருந்து ஆரம்பித்தது. அப்புறம் படம்லாம் எடுத்தாச்சு, பேட்டி எடுத்தாச்சு. 94 ஒரு 3 பேரை கடத்துறாரு, 95 ஒரு 3 பேரை கடத்துறாங்க. இவ்வளோ பண்ணுறான், அவனை ஏன் வீடியோ டிவியில் உட்கார வைக்கக்கூடாது. அப்போ தான் வீடியோ கேமரா வாங்கி ட்ரெயின் பண்ணி
உள்ளே போகிறோம். பார்த்தா மிரளும் அப்படியே. அந்த கேசட்டை வச்சுட்டு நான் அலைஞ்சது இன்றைக்கி 27 வருஷமாக அதை பாதுகாத்துருக்கேன். 27 வருஷமாக பொக்கிஷமாக பாதுகாத்தேன். அது அப்படியே கொடுத்து சொன்னேன், எந்த பங்கமும் வராமல் பார்த்துங்க. ஏன்னா நக்கீரன் குடும்பத்துக்கான சொத்து. இது எந்த பங்கமும் வராமல் பார்த்துங்க. ஏன்னா வீரப்பனை எந்த இடத்துலையும் நியாயப்படுத்திக்க மாட்டோம். ஆனால் எனக்கு வீரப்பனை பிடிக்கும், வீரப்பனுக்கு என்னைய பிடிக்கும். ஏன்னா அது எனக்கு எத்தனை 100 டெஸ்ட் வச்சு தானே நானே 11 தடவை பார்த்துருப்பேன். இந்த ஒரு இடத்துல சரத் போகும்போது சொன்னார், அதை என்னால் விசுவலைஸ் பண்ண முடியலன்னு சொன்னார் பாருங்கள், ஒரு மரத்துக்கு பின்னாடி. அதெல்லாம் ரொம்ப கொடுமை. அதாவது நாங்கள் போகிறோம், நான் தம்பி சும்பு இன்னும் 2 தம்பியெல்லாம் போகிறோம். தடன்னு இருட்டு போகிறோம். போன உடனே வேகமாக எங்களை குடிசைக்குள்ளே போய் இந்த குதிரில் உட்கார வச்சுருவாங்க. இந்த நெற்குதிர் இருக்குல்ல, ஆளுக்கு 4 குதிரில் எங்கள் 4 பேரை உட்கார வச்சுருவாங்க. எங்கள் வண்டி இருக்கையில் வக்கப்பறை சரி பண்ணுறான்னு ஒரு சவுண்டு வரும். எங்கள் வண்டி நாங்கள் 2 வீலரில் தான் போயிருந்தோம். 2 வீலர் வைக்கப்போர் சரி பண்ணிடுவாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு தெரியாது வைக்கப்போர் சரி பண்ணுறாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. கொஞ்ச நேரம் ஆச்சு, தடன்னு ஒரு மியூசிக் பைக் சவுண்டு. 3/4 மணி நேரம் ஆச்சு. நாங்கள் எனக்கு பயம் வந்துச்சுன்னா, நம்ம மாட்டது வீரப்பனுக்கு எதிரான ஆள்கிட்ட மாட்டோம் போல், இவங்க தாலி குதிரிலே வச்சு கொல்ல போகிறாங்க நம்மளை, முடிஞ்சிடா நம்ம கதை அப்படின்னு நினச்சா 45 நிமிஷம் சாமி எந்திரிங்க, சாமி வாங்க 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 வெளியே வந்தோம். வெளியே விறுவிறுத்து பயந்து போய் வெளியே வந்தால் என்ன ஆச்சுங்கண்ணா, சாமி நீங்கள் வந்தது அரக்கிங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அரக்கிங்க யார் புதுசாக வந்திருக்காங்கன்னு கேட்டான். யாராவது வந்தாங்களான்னு கேட்டாங்க. ஆமாம், இல்லை யாருமே வரல சாமி அப்படின்னும். அப்படியா, யாராவது வந்தால் அவ்வளோ தொலைச்சிவிடுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போது சரின்ட்டு உடம்புல வேர்த்துருச்சு, கொஞ்சம் சுடுதண்ணி கொடுங்க மேலே கழுவிக்கிறேனே. சுடுதண்ணி வைக்கிறாங்க சாமி. சரின்னு உள்ளே இருந்ததுனால கொஞ்சம் வெளியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு செருப்பு தர்றேன். செருப்பில் ஸ்லிப்பர் தான். அந்த ஒரு அம்மா உட்காந்து குத்த வச்சது அந்த கூடையை எடுத்து, சாமி இதா கோழி கூடையில் என் செருப்பை மூடி வச்சுருக்கோம். சாமி இதானுங்களா? ஆமாம்மா. உடனே நம்ம பத்திரிக்கை புத்தி நான் கேட்குறேன், ஏம்மா செருப்பை போய் கோழி கூடையில் பொத்தி வச்சுருக்கீங்க? இல்லை சாமி, அரக்கங்க வந்தாங்க, ஏதாவது புது செருப்பு இருந்தாலே யார் வந்திருக்கான்னு நம்ம பொண்டு பிள்ளையை தூக்கி போயிடுவாங்க. எப்படி பாருங்கள், அது எல்லாமே நமக்கு அதிர்வை கொடுக்குற ஒரு விஷயம். சரி, செருப்பை போயிட்டு வந்தோம். வந்துட்டு அந்த அம்மா முன்னாடி உட்காந்து பேசினதை பார்த்துச்சு. இப்படியே பார்த்துச்சு. என் மீசை இப்படி இழுத்துச்சு. சாமி, ஒரு பக்கம் பார்த்தா நீ அரக்கமாக இருக்க, எங்கள் சாமி உன்னை கொன்றும். இன்னொரு பக்கம் பார்த்தா நீ எங்கள் சாமி மாதிரி இருக்க, அரக்கைங்க கொன்றுவாங்க. நீ என்ன பண்ணு, இந்த பிளேடை தரேன், எப்பா அதை கொடு, இது எடுத்துகிட்டு போயிருந்துச்சு. எனக்கு தான் என்னடா வீரப்பனை பார்க்க போய் மீசி எடுத்துகிட்டு வந்தோம்னா விளங்குமா? விளங்காது. நான் யோசிச்சு இந்த அம்மா தான் மீசி எடுக்கலாம் உள்ளே விடாது போலையே. அப்போ ரொம்ப நேரம் உட்காந்துட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டேன். அம்மா, நான் ஒரு குத்தால் துண்டு வச்சுருந்தேன், இப்படி வச்சுட்டு மறைச்சிட்டு, அம்மா இப்படி போயிடுறேன்னு, நீ உசுரோட வருவேன்னு எனக்கு நம்பிக்கை இல்லைன்றுச்சு. இது நடந்துச்சு சார். எங்களுக்கு ஆட்கள் கூப்பிட வந்துட்டாங்க, போயிட்டோம். ஒரு 4 நாள் நடக்கிறோம். 4ஆவது நாள் நான், என் தம்பி, எங்கள் கூட அந்த ஊர் தலைவர் வந்தார், இன்னும் ஒரு ட்ரைபலு காட்டுவாசி, இவங்கெல்லாம் வந்தாங்க. அப்படியே கூட போகிறோம். போனால் ஒரு அடித்தா 500 அடி பள்ளம் ஏறிக்கிட்டு இருக்கோம். லாங்கில் ஒரு 300 அடி தூரத்தில் ஒரு கருத்து உருவம் பாறையிலேருந்து எட்டி பார்த்து மறையுது. நான் பார்த்துட்டேன். நான் சொல்கிறேன் என் தம்பிகிட்ட, சுப்பிட்டேன், உன்னை பார்த்து மறையுதியா? ஒன்று அவன் அந்த ட்ரைபல்கிட்ட சொல்கிறான். காளிப்ப கவுண்டர் என் கூட வந்தார். கவுண்டரே, ஒரு ஆள் எட்டி பார்க்குது. அவன் கூட கூட்டு போனவன், சாமி இது இல்லை சாமி, இன்னும் இடம் இருக்குது சாமி, போவோம் அப்படின்னா. ஒன்று எட்டி பார்த்தியான்னு. எனக்கு அந்த கிளவி சொல்லிச்சுல, நீ அசப்பில் பார்த்தா எசமா மாதிரி இருக்க, அசப்பில் பார்த்தா இந்த மாதிரி இருக்கேன்ட்டு. எனக்கு அதே ஞாபகத்தில் தான் போகிறேன். போட்டாங்க இன்னைக்கு. அப்போ நான் நகலவே இல்லை, போக மாட்டேன்ட்டேன். நான் திரும்பி போகிறேன் அப்படின்னேன். 40 நிமிஷம் போக மாட்டேன்னா அப்புறம் மேலே கொஞ்சம் நேரம் கழிச்சு, சரி இங்கே தான் போகணும்னா நான் மாற்ற முடியுமா, சரி போ அப்படின்னு ஏறியாச்சு. போயிட்டே இருக்கேன் சார். ஒரு எப்படியும் ஒரு 200 அடி போயிருப்போம். ஒருத்தன் விசில் அடிச்சுட்டு இப்படி பங்கரையாக ஒருத்தன் இப்படி 50 அடி தூரத்தில் போகிறான்.
ஏன்னா எருமாடு மாதிரி 4-5 பேர் இருக்கோம். ஒருத்தன் அந்த காட்டில் அலங்காடு அது இப்படி ஒருத்தன் போயிட்டு இருக்கான், நம்மளை கண்டுக்கவே இல்லை. என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிற மேலே ஒருத்தன் துப்பாக்கி குறி வச்சு நின்றுட்டு இருக்கான். உடனே பேபி சுற்றாத சுற்றாத சுற்றாதன்னு எல்லாம் கத்தி எல்லாரும் கீழே விழுந்து அவன் தான் வேமா வந்து சாமி சாமி எந்திரி எந்திரி. இல்லை சாமி ஒரு ஆள் காட்டி வந்தான், அரக்க மார்வேஸில் வந்திருக்கான்னு மாமாட்ட சொன்னான். மாமா தான் தட்டிட்டு வந்துருன்னு சொன்னார். நல்ல வேலை நீங்கள் கத்தலைன்னா தட்டிட்டு போகணும். அன்னைக்கு தட்டியிருந்தா இன்னைக்கு உங்கள் முன்னாடி இந்த கூஸ் முனுசாமி வீரப்பனில் இந்த G5 இல்லை நான் கீர்னே கிடையாது. இது ஒரு சம்பவம். இது எத்தனையோ சம்பவத்தில் இது ஒரு சம்பவம். அதை தான் சரத் சொன்னார். அப்போது இத்தனை விலையை கொடுத்து ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்து வைக்கிறோம். அதனால் 6 பிரித்தாங்க. நான்லாம் அதுக்குள்ளே இதுக்குள்ளே எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை. 6 தான் பார்த்தேன். அன்னைக்கு ஃபஸ்ட்டு அவர் எப்படி உருவாராரு, ரெண்டாவது என்ன சீனிவாசன். இந்த சீனிவாசங்கிற ஒரு கேரக்டரை நீ பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாரும் பெரிய ஹீரோவாக சொல்லியிருப்பான். ஆனால் எனக்கு சீனிவாசனை பற்றி எனக்கு நல்லா தெரியும். சீனிவாசன் வந்து அதாவது வீரப்பனை பிடிக்க வந்த ஒரு கோடாளி, அதுக்கு அவர் வேஷம் போகிறார். இது வீரப்பனுக்கு தெரிஞ்சது. அதே இது நான் அங்கே போய் நாங்கள் கேட்டுக்கிட்டோம், அதை அவரை பற்றி புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் வந்திருக்கிற படங்கள் எல்லாமே சீனிவாசன் ஒரு பெரிய ஹீரோவாக. இப்போயும் இந்த கோயிலெலாம் கட்டிக்காங்க பாருங்க சொல்லுவாங்க. ஆனால் அந்த அந்த சீனிவாசனை சரியாக காமிச்சிருப்பாங்க இங்கே. எனக்கு அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கு அடுத்து மூணாவதுல என்ன கோபாலகிருஷ்ணன், ஆடு தேடி கோபாலகிருஷ்ணனுக்கு. அது வந்து வீரப்பன் நல்ல சுவாரஸ்யமாக சொல்லுவார். அதை கேட்டிருப்பீங்களே, கடவுள் தண்டனை குடிச்சுப்பாரு, அந்த ஆடை திருடி திருடி தின்னு இங்கேயே அடிச்சு பாருங்க. இது இங்கே தாடையை சொல்லுவார். அது கேட்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். 3வது 4வது தான் இந்த மக்களுடைய பாதிப்பு. 5வது மறுபடியும் அவர் காட்டி கொடுத்தவங்களை கொள்வது. இந்த புளிஞ்சூர் நான் போயிருக்கேன். புளிஞ்சூரும் இந்த கெத்தேசல் அந்த அந்த மக்களுக்குள்ள கெத்தேசல் தான் காமிச்சிருக்கீங்க, புளிஞ்சூர் காமிக்கல. அந்த புளிஞ்சூர் மக்களை அந்த கொல்றதை காமிக்கிறாங்க. அதுக்கடுத்து கடைசி இந்த அரசியல்லாம் வரும். அப்போ அந்த இடையில வந்து இந்த கந்தவேலு பக்தவச்சலம் இந்த கொலையெல்லாம் வரும். இந்த பக்தவச்சலம் கேசட்லாம் கேட்டு நான் பதறியிருக்கேன். கந்தவேலு கேசட்டை கேட்டு பதறியிருக்கோம். கந்தவேலுடைய கொலை ஒரு ஃபிலிம் ரோல் வந்துச்சு சார், எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்துச்சு. கழுவுறேன், அப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்கான் செத்துக்கிறான். பகிர்ந்துச்சு. நான் உடனே போலீஸில் கொண்டு போய் கொடுத்தேன். நம்ம அப்போ எஸ்டிஎஃப் அவங்கள்ட்ட கொண்டு போய் சார் இப்படிலாம் வந்திருக்கு, சைனைடோடு வந்திருக்கு, சைனைடு குப்பியோடு நமக்கு தான் வந்து அனுப்பிட்டாங்க. அவங்க வந்து எப்படின்னா வாசலில் வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. கொண்டு போய் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே அவங்க ஒன்றும் சீரியஸ் எடுக்கலை. ஆனால் நாங்கள் இப்படி ஒரு பயங்கரம் வீரப்பம் பண்ணியிருக்கானேன்னு அட்டையில் பண்ணுறோம் சார். அதுக்கப்புறமா என்னை அரெஸ்ட் பண்ணாங்க பாருங்கள். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இந்த 6 படத்தை மொத்தம் பெருசாகி போட்டு இவரான இப்படி ஒரு ஆளுக்கு இந்த ஆள் சப்போர்ட் பண்ணுறான், இவனை எப்படி வெளியே விடுறது அப்படின்ட்டாங்க. நாங்கள் அட்டைப்படத்தில் இப்படிலாம் கொடுமை பண்ணுறாருன்னு நான் ஒரு அட்டைப்படம் 6 படம் போட்டேன். இதுதான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் எனக்கு எதிரான சாட்சியமாகி போச்சு. எங்கள் லாயர் கேட்குற, ஏன்னே இதை போட்டீங்க? ஏங்க ஒருத்தன் விசாரிக்கிறான் கொள்கிறான். இது இப்படி ஒரு அவன் காட்டில் இப்படி ஒரு நியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுக்கு ஒரு தீர்வு வேணாமான்னு நாங்கள் கொண்டு வரோம். இப்படி ஒரு இளவு நமக்கு எதிராக வரன்னு நமக்கு என்ன தெரியும்? ஆக இப்போ இந்த எங்கள் சுப்பு இருக்காம 2 வருஷம் திருவனந்தபுரம் பக்கத்தில் தலைமறைவாக இருந்தோம். 2 வருஷம். அப்புறம் ஜெயில் ஒரு வருஷம். நான் வந்து டோட்டலாக எடுத்திங்கன்னா நான் ஒரு 3 வருஷம் தலைமறைவாக இருந்திருப்பேன். ஒரு 9 மாதம் ஜெயிலு. இப்போ இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று இவ்வளவு விலை கொடுத்து ஒரு விஷயத்தை நம்ம கட்டி காப்பாற்றி வச்சதை அது வந்து எந்த பங்கம் இல்லாமல் கொடுத்தது இருக்குல்ல, அதுக்கு இந்த டீமுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இப்போ நான் வந்தோடனே அண்ணன் எல்லாத்தையும் பார்த்தேன். முதல்ல மணி அண்ணன் வந்திருக்கான்னு சொன்னேன். அப்புறம் எங்கள் துளசி வந்திருந்தார். அப்புறம் ராஜா அண்ணன் பார்த்தேன். மற்ற எல்லாரும் வந்து எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கீங்க. நல்லா நான் பண்ணல, பண்ணது டீம்.
நம்ம வந்து விதையாக இருந்திருக்கோம், அதை கொண்டு வந்து கொடுத்தோம். கொஞ்சம் கவனம் யாருடைய, ஏன்னா எனக்கு எனக்கு ரொம்ப முக்கியம் நக்கீரன் குடும்பம். இவங்க எங்கேயுமே வருத்தப்பட்டுறக்கூடாது. ஒன்று வீரப்பன், ஏன்னா இப்போ அவங்க துணைவியாக இருக்காங்க, பிள்ளைகள் இருக்காங்க. பிள்ளை ஒரு பாப்பா மூத்தவங்க பேசியிருப்பாங்க. இவ்வளவு அந்த பிள்ளை தன்னை இப்படி பேசணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ மெச்சூரிட்டியோட அவ்வளோ அழகாக அந்த அந்த பிள்ளை பேசிருவேன். அது வித்யா ரொம்ப சந்தோஷமாக. நான் அப்போ அவங்க கேட்பாங்க, அப்பா என்றாம் சார் உடனே ஃபோன் பண்ணோன்னு அவர் ஒத்துக்குவார். அலெக்சாண்டர் ஃபோன் பண்ணணுன்னு ஒத்துக்குவார். ஏன்னா நம்ம குறைந்தபட்சம் எதையாவது நம்ம அந்த மரியாதை வாங்கி வச்சுருக்கோம். எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க. அண்ணன் சீமான் எல்லாரையும் அழகாக உள்ளே கொண்டு வந்து ஒரு 6 எபிசோடு 6 எபிசோடும் முழுமை பெறும்போது நீங்கள் வந்து எல்லாரும் சந்தோஷமாக இது சரியாக வந்திருக்குன்னு சொல்லணுமே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனால் சரியாக வந்திருக்குன்னு எல்லாருடைய மூஞ்சை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் ஒரு உழைப்பு, நான் யாரும் பண்ணாத உழைப்பு நாங்கள் பண்ணிட்டோம்னு சொல்லலை. ஆனால் இது வந்து நக்கீரனை தவிர வேறு யார்ட்டையும் கிடையாது. நக்கீரன் தான் இதை பண்ண முடியும் அப்படிங்கிற இடத்துல அதை மக்கள்கிட்ட சரியாக கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுக்கு இவங்கெல்லாம் இருக்காங்க. அது முக்கியமாக கடைசியாக நான் சொல்ல நன்றி G5க்கு நன்றி. தேங்க்யூ சார். இந்த இசை வாங்கிய டிவோ மியூசிக் விஷு ராமசாமி மற்றும் கவர்மெண்ட் மாறி மாறி வந்தோம். நீங்கள் சொன்ன அந்த மக்களுக்கெல்லாம் போய் எந்த நன்மையும் சேர்ந்தபாடே இல்லையே. இல்லைண்ணே, அந்த சதாசிவ கமிஷனில் ஒரு தீர்வு வந்ததுண்ணே. இடையில ராஜ்குமார் கடத்தலப்போ அவர் வச்சிருந்த அந்த 10 கண்டிஷனில் ஒரு கண்டிஷன் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இது கொடுக்கணும், சன்மானம் கொடுக்கணுங்கிறத அவர் ஒரு தீர்வு வச்சார். 2 மாநிலமும் ஆளுக்கு 5-5 கோடி ரூபா ஒதுக்குனாங்க. அது ஒரு டீம் போட்டு அதை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. ஆனால் முழுமையாக சேரலை. அதுக்குள்ளே தான் ஆட்சி மாற்றம் வந்துருச்சு. அது ஆனால் கொஞ்சம் ஒரு 85 பேர் கொடுத்ததா சொன்னாங்க. பாதிக்கப்பட்டது எவ்வளோ பேர். அதுக்கடுத்து சதாசிவ கமிஷனில் முழுமையாக இருந்தது இந்த ரிப்போர்ட்டு. ஆட்சி மாற்றம் வந்துச்சு. அது இன்னைக்கு வரைக்கும் அது இன்னமும் கீழே தான், காலுக்கு அடியில் தான் இருக்குது. அது அதாவது எனக்கு இப்போ இந்த டாக்கு சீரீஸில் ஒரு பெரிய நம்பிக்கை, இந்த சதாசிவ கமிஷன் ரிப்போர்ட் இனிமேல் வெளியே கொண்டு வந்து அதன் மூலமாக மக்களுக்கு ஒரு மோச்சனம் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை. தமிழ்நாடு மக்கள் எப்படி நீங்க நடிகர்களுக்கு ஓட்டு போடுறீங்க அப்படின்னு சொல்லி வீரப்பன் பேசியிருக்காரு இல்லையா? ஆமாண்ணா. அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் வந்து நல்லாட்சி கொடுப்பாரு, நீங்க அவருக்கு ஓட்டு போடலாம், அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கலாம்னு சொன்னது அது எந்த அடிப்படையில்? அதை பத்தி நீங்க கேள்வி எழுப்புனீங்களா? அது வீரப்பண்ணே சொன்னான், நானா சொன்னேன். அவர் தான் சொன்னார், ஏண்ணே இப்படி உழப்புறேன்னு. ரஜினிகாந்த் நல்ல மனுஷன் அப்படின்னாரு. சரி, அதுக்குள்ளே நம்ம போக முடியாதுல்ல. நீங்கள் வந்து நம்மண்ணே அந்த காட்டில்ண்ணே சுற்றி துப்பாக்கினே அந்த ஒரு இதில் கோவப்பட்டுப்பான்னு சொன்னல. ஒரு அடி ஒரு பேரை சொன்னேன், ஒரு அடி அவன் வச்சிருந்த SLR அப்படி தூக்குது, புது கிளியுது. நான் இங்கிட்டு ஓட்டேன், இந்த சோழிக்கு நான் வரமாட்டேன். யாங்க என்ன ஆசிரியர் பயந்துட்டியாண்ணா? பயந்துட்டியாவா? போனேன் அவனு ஒரு அந்த பேரை சொன்னியா தூக்கிடுச்சு. இனிமேல் அந்த பேரை மாத்திரம் என்கிட்ட கேட்டுறாத அப்படிம்பா. இப்போ நீங்கள் இவர்கிட்ட என்னென்ன கேட்பீங்க? அப்படியே மூடிட்டு வர வேண்டியதான். அப்பப்போ தைரியமாக 1-2 வார்த்தை. ஏன்னா போனேன், அந்த குழந்தைய கொண்ட விஷயம் நான் கேள்வி வச்சுருப்பேன். அவர் கூட ஒரு குழந்தை பையன், நாங்கள் ஒரு அட்டைப்படம் பண்ணியிருக்கோம். அவன் வந்து மாப்பிள்ளைன்னு சொல்கிற ஒரு பையன். ஏன்னா இந்த பையன் என்னென்ன ஆனாருன்னு கேட்டேன். படுவாய் பசங்க கொண்டு விட்டாங்க சொன்னார். சரி, இவனை கொண்டேன்னு சொன்னல. அப்போது நல்லூரில் ராஜு பையனை டக்குன்னு அப்படி யோசிச்சு, அதாவது மிச்சம் சொச்சம் எங்கேயும் வைக்கக்கூடாது, அதனால கொண்டுட்டேன். இது எப்படி நியாயம்? நீ அதை சொல்கிற, அப்போ இதை சொல்லும்போது இப்போ இதை கேட்குறதுக்கே நம்ம வந்து ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் நீ அந்த சூழல் அப்படி ஆகிப்போச்சு.
இல்லைண்ணே இதா அடுத்து அதான் சீசன் 2ன்னு போட்டாங்களேண்ணே. நடிக்கவா? ஏன்னா இது உண்மை கதைண்ணே. சத்தியமாக கிடையாதுங்க, நான் நடிக்கவும் இல்லை. 2வது சீசன் 2வும் நடிக்கிற மாதிரி இல்லைண்ணே. எனக்கு ரொம்ப பிடிச்சதே இப்போது என்னது இது பேர் என்ன, ஃபிக்ஷன் சார். அதை சொல்ல விட்டேன், பாராட்டுறது பெரிய விஷயம். அது அந்த எடிட் பண்ண அந்த தம்பி ராமன், அடடா. நான் கூட எங்கள் மயந்துறேன். இவர் முதல்ல மீசை வச்சு வந்தார், என்னடா முனிக்கு கொண்டா இருக்காரு இவர் எப்படி ஆனால் எந்த இடத்துலையும் வீரப்பன் மூஞ்ச காமிக்காமல் வீரப்பன் தாங்கிற நம்ப வச்சு எடுக்கிறது இருக்குல்ல சார், அதெல்லாம் பெரிய விஷயம். அதை விட முக்கியம் சார், இன்னொரு தம்பி அந்த அவர் சுகுமார், அதை பார்த்தீங்கன்னா ஹரிகிருஷ்ணான்னு ஒரு எஸ்பியை கொண்டிருப்போம் வந்து. அதே மாதிரி சீனிவாசன், இந்த கேரக்டர் பாருங்கள், உண்மையிலே சீனிவாசன் அப்படி தான் இருப்பார். அதே மாதிரி ஆளை செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஹரிகிருஷ்ணா எஸ்பி காருக்குள்ளே செத்து கிடக்கிற மாதிரி இருக்க, ஏய் இந்த ஆள் தான் செத்தான், ஹரிகிருஷ்ணா எஸ்பி செத்த மாதிரியே அதே போட்டா இருக்கா அப்படின்னு அதே மாதிரி ஆட்கள் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. நீங்கள் அந்த சேத்துக்குழிக்கு வந்த மாதிரி அவரே மாதிரி இருக்கும். இப்படி சில பேரை இவங்க செலக்ட் பண்ணி எடுத்திருந்தாங்க. அந்த ஃபிக்ஷனுக்கு இவங்க நடிக்க வச்சாங்க. ஆனால் நான் நடிக்கலை. நீங்கள் வீரப்பன் பேசின நான் என்னென்ன ஆரம்பத்துலேருந்து சொல்லுவேன், இது வரைக்கும் வந்த கதைகள் எல்லாமே போலீஸ் ஸ்டோரி. இப்போ வீரப்பன் சைட்லேருந்து ஒரு விஷயத்தை சொல்லணும், அந்த மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட இருந்து ஒன்று சொல்லணும். அதுதான் இதை வந்து முழுமை பெற்றது. நம்ம நடிக்கிற ஐடியா சத்தியமாக கிடையாது. இல்லை அவர் நம்மகிட்ட இல்லை சார், இப்போது அவர் நம்மகிட்ட இருந்து இல்லை. இப்போது அதுக்கெல்லாம் கேஸ் போட்டிருக்கேன், இதெல்லாம் போயிட்டுருக்கு சரியா. அதனால தான் அந்த ஏரியாவை விட்டுட்டு அப்படி போகிறோம் சார். இதில் வந்து அவங்க பெரிய பொண்ணு தான் காமிச்சிங்க. ஆமாம், அவங்க சின்ன பொண்ணு திரைப்படத்தில் இதே பெரியவங்க சார். அவங்க மூத்தவங்க, அவங்க மனைவியும் இருக்காங்க. துணைவியார் வந்து இன்னொரு இதுக்கு அவங்க இன்னொரு என்னது ஒரு இதில் வந்து அவங்க கையெழுத்து போட்டு அவங்க அது ஒத்துக்கிட்டு அதில் நடிச்சிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. நடிக்கலை, பேசியிருப்பாங்க. 2வது பாப்பா வந்து அவங்கள நாங்கள் பிடிக்க முடியல, ஏன்னா எங்களுக்கு ஒரு ஆள் இருந்தால் போதும். நான் கேட்கல, இந்த டீம் தான் கண்டுபிடிச்சது. அதனால் இவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க, மூத்தவங்க போதும்னு சொன்னாங்க. நான் 2வது பாப்பாவும் கொண்டு வந்துருங்கன்னு சொன்னேன். அப்போ என்னதான் அடுத்த சீசன் 2லாம் இருக்குல்ல, அதில் பண்ணிக்குவோம். இல்லை, அந்த காலகட்டத்தில் நீங்கள் மட்டும்தான் அந்த காட்டுக்குள்ளே போய் அவர் வந்து தைரியமாக எங்கள் டீம். ஸோ அதுவே அவர் வந்து ஒரு போலீஸால் சாவடிக்கக்கூடிய தருணமாக அமைஞ்சதா? புரியல. இப்போது நீங்கள் போனதுனால தான் அவர் வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிக்கிறார், அவருடைய படங்கள். அதுக்கு முன்னாடி அவர் வந்து யாருக்குமே தெரியாது, இவர் தான் வீரப்பன் சொல்ல முடியாதுல்ல. ஸோ நீங்கள் போனதுனால தான் அவருக்கான ஒரு முடிவு வந்தது அப்படின்னு எடுத்துப்பீங்களா? அப்படி கூட இருக்குங்களா? அவரை முதல்ல வெளியே கொண்டு வந்தது நம்ம தானே, நம்ம தான் வெளியே கொண்டு வந்தோம் சார். அது வந்து உலகமே, ஏன்னா அவர் வாழ்கிற தேவாரமே ஒரு ஆங்கில பத்திரிகை பேட்டி கொடுத்துருப்பார். நக்கீரன் படம் சொல்ல கொண்டு வந்து படத்தை போடலைன்னா வீரப்பன் எப்படி இருப்பாருங்கிறது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு. அது ஒரு கோல்டன் வேர்டில் 93ல் நம்ம சொன்ன பிறகு, அவர் சொன்ன அந்த பேட்டியை பார்த்த பிறகு தான் ஒருத்தன் இப்படி இருப்பாங்கிறத நம்ம வெளியே கொண்டு வந்தோம் அப்படிங்க. அது அந்த என் தம்பி சொல்கிறாரு, வீரப்பன் தான் என்னை பேட்டி காணணும், நான் வெளியே வரணும், நான் வெளியே என்னை பற்றி பேட்டி போடணும்னு சொல்லிவிட்டு வீரப்பன் ஊருக்கு பக்கத்து வீட்டுக்காரர், இவர் பக்கத்து ஊருக்காரர். சொல்லவே இல்லை. இந்த இதில் தான் அவர் பார்த்துக்கணும், நான் சொல்லவே இல்லை. ஆமாம், நான் வந்து இது வரைக்கும் சொல்லவே இல்லை. அவர் வந்து பேசுங்க இப்படி பேசியிருக்காரு அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை. ராஜ்குமார் மீட் பக்கம் மாத்திரம் மீட்பப்போ ரஜினி வந்து இவருக்கு ஒரு கேசட் பேசி கொடுத்தாரு. அது மாதிரி 97ல் ஒரு பிரச்சனை, அப்போ வந்து சரண்டர் ஆகணும். அப்போ வந்து அதுக்கு தடையாக ஒரு அறிக்கை வந்துடுச்சு. அப்போ வந்து நான் கலைஞர்கிட்ட சொல்லி, எனக்கு ரஜினி சாரை எனக்கு கொஞ்சம் பேச சொல்லுங்க நீங்கள். அப்போ பேசினாங்க. பேசும்போது, அண்ணே நான் காட்டுக்கு போகிறேன், வீரப்பனை வச்சு நீங்கள் படம் எடுக்கிறீங்கன்னு நான் சொல்லுவேன். தராமல் சொல்லுங்க கோபால்னார்.
ஏன்னா எனக்கு அது ஒரு துருப்பு சீட்டாக இருந்துச்சு. அவன் வந்து நடிக்கணும்னு ஆசை, அரசியல் ஆசை எல்லாமே இருந்துச்சு வீரப்பன். அப்போ மாத்திரம் ரஜினி ஐயோ தாராளமாக சொல்லுங்க கோபால்னார். இதுதான் அவர்கிட்ட நான் பண்ணியிருக்கணும் ஒழிய மற்றபடிக்கு இந்த இதெல்லாம் சொல்லலை. நானே இப்போ ஏன் 96லேயே இப்படி பேசுகிறேன். இப்போ வந்து நாளைக்கு இது வந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. நாளைக்கு ஒரு பிறந்தநாள் அவருக்கு. அவன் தம்பி சாவு சார். சார் அவர் ரொம்ப பாதிச்சது சார். அப்படி இல்லை தம்பி, இது வந்து கிட்டத்தட்ட 27 வருஷமாக நான் வந்து பாதுகாத்து வச்சுருந்தது. இப்போ எனக்கு உண்மையிலே இதை படமாக்கணும் அப்படின்னு எவ்வளோ பேர் வந்து கேட்டாங்க. ஆனால் எனக்கு வந்த படங்கள், எடுக்கிற படங்கள் எல்லாமே போலீஸோடைய அந்த வெர்ஷனாகவே இருந்துச்சு. அப்போ இதை நம்ம சைட்லேருந்து கொடுக்கணுன்னா அதுக்கு ஒரு முதல்ல ஓடிடி தளம் வேணும், இது வேணும். நம்ம சொந்தமாலாம் பண்ண முடியாது. இதுக்கான கால அவகாசம் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா கால அவகாசம் நீண்டுருச்சு. இப்பயும் சொல்கிறேன், எனக்கு இவ்வளோ தூரம் இவங்க கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது திட்டமிட்டோ இல்லை இந்த ஆட்சி வந்ததுனால போட்டோமோ அப்படிலாம் கிடையாது. நீங்கள் 96லேயே இது கொஞ்சம் நாங்கள் வெளியிட்டதுனால ஆட்சி மாற்றமே வந்ததுன்னு அந்த அம்மாவே சொல்லியிருக்கோம். அப்போது அந்த அம்மா ஆட்சியே நம்ம வெளியிட்டது தானே. அதுக்காக நம்ம வந்து இந்த ஆட்சி அந்த ஆட்சின்னு நம்ம பார்க்கல. சார் இப்போ தமிழ்நாடு வந்து எம்பி எலெக்ஷன் தயாராகிட்டு இருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில் சில அமைச்சர்கள் பேர் அதெல்லாம் வந்து கட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் புரட்சி தலைவி ஜெயலலிதாவுடைய ஃபோட்டோவோட போட்டிருக்கீங்க, உங்கள் அட்டை பக்கத்தோட காட்டுறீங்க. இப்போ 96ல் அவங்க பர்கூரில் தோத்தாங்கன்னு இதை வச்சு சொல்ல வரீங்க. ஸோ இதுவே இந்த வெப்சீரிஸால் திரும்பவும் அவங்க கீழே இறங்கிறதுக்கான தோல்வி ஆகிறதுக்கான வழிவகை செய்யும்ல. யார் எப்படி வேணாலும் எடுத்துகிட்டு போகணும் சார். வீரப்பன் சொன்னதை நம்ம சொல்லிட்டோம், அவ்வளோதான். நம்ம அதுக்குள்ளே வேற எங்கேயும் போகல. இந்த ஏரியா மேடையில் பேசும்போது சொல்லிச்சுல, என் மக சொல்லிச்சு, இதிலிருந்து அப்படியே தொடர்ந்து நாங்கள் வந்து தீரன் ப்ரொடக்ஷன் அடுத்தடுத்து நீங்கள் திட்டமிட்டுருக்கோன்னு சொன்னாங்கல்ல, இதெல்லாம் அந்த ஏரியாக்குள்ளே வச்சுக்குவோம். கையிலாக பார்ப்போம். ரொம்ப ஆர்வமாக இருக்கிய. ஆனால் போதுண்ணே. ஏன் யாருண்ணே? நித்யானந்தா. ஏன் அவர் தான் ஏதோ கைலாசால இருக்காருண்ணே, ஏதோ ஒரு விஷயம். அண்ணா நீ சொல்லுண்ணே. கட்டாயம்ண்ணே, அது ஒரு திட்டம் இருக்குது, நான் பேசிட்டு இருக்கேன். அதை அப்படியே ஜிஐ 5 பார்த்து நீங்கள் சொல்லிடுங்க. அப்படியே எங்கள் வயசு கௌசிக் சார்கிட்ட சொல்லிடுங்க. திட்டமிட்டு இருக்குண்ணே. நன்றி, வணக்கம். வந்திருந்து சிறப்பு சேர்த்தமைக்கு. இப்போது ஒரு குரூப் போட்டோ வீரப்பனாக காட்சியளித்த திரு நன்றி, எல்லாரும் நன்றிண்ணே. மேடைக்கு அழைக்கிறோம். முக்கியமா அந்த பிரஸ் மீட் நிறைய பிரஸ் மீட் வந்திருக்கேன். பெரிய தலைகள்லாம் வந்து இந்த பிரஸ் மீட்டை கௌரவிச்சதுக்கு நக்கீரன் குடும்பம் சார்ந்து அவங்களுக்கெல்லாம் வணக்கம், பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஒரு குரூப் போட்டோ எடுத்துடலாம். காஸ்டிங் டைரக்டர் சுகுமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மகேந்திரன்,